வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு நம்ம ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் நாவல் கேட்க போறோம். ஹைப் பண்ணிட்டு கேளுங்க. ஏற்கனவே ஹைப் பண்ணவங்களுக்கு நன்றி. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. 20 பிப்ரவரி காலை 8:25. சுந்தர் வீடு. நிர்மலா, நீயும் வரலாம்ல, சாயங்காலமே வந்துடலாம் என்று அழைத்தார் நிர்மலாவின் கணவர் சுந்தர். இல்லைங்க, எனக்கு உடம்புக்கு சரியில்ல. நீங்க போயிட்டு வாங்க என்றாள் நிர்மலா. கல்யாண வீட்ல ஒன்னத்தான் கேட்பாங்க. என்னத்த சொல்ல? சொல்லு. என்னங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேங்க. நீங்க போயிட்டு வாங்க. அம்மா, நாங்க தான் இருக்கோம்ல, வாங்கம்மா என்று அழைத்தார்கள் மூத்தவன் சரணும் கடைசி மகள் ஹரிணியும். அவங்க தான் முடியலன்னு சொல்றாங்கல்ல, அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும், நாம போகலாம் என்றான் இரண்டாவது மகன் அருண். சரி, நாங்க கிளம்புறோம். அம்மா, டாடா என்று சொல்லிவிட்டு கிளம்பிச் சென்றார்கள். ஷரண் காரை ஓட்டிச் சென்றான். 10 மணி ஆகும்போது கல்யாண வீட்டை வந்தடைந்தனர். வாங்க சுந்தர், நிர்மலா ஃபோன் பண்ணியிருந்தா, உடம்பு சரியில்லை, வர முடியலன்னு. ம் ம், ஆமா. சரி, உள்ள வாங்க என்று அழைத்து உள்ளே உட்கார வைத்தார். அருண், உள்ள வா என்று அழைத்தார் சுந்தர். அப்பா, உள்ள போங்க, ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன் என்று வெளியே காரின் அருகே நின்று பேசிக் கொண்டிருந்தான். சுந்தர் வீடு. காலை 10:35. வீட்டு காலிங் பெல் அடித்தது. உடனே நிர்மலா கதவை திறந்து ஆர்டர் செய்த உணவை வாங்கிக் கொண்டு உள்ளே சென்றாள். உணவை கொடுத்த டெலிவரி பாய் வீட்டின் வாசலை மீண்டும் திரும்பி பார்த்துவிட்டு சென்றான். உணவை மேஜையில் வைத்துவிட்டு வளர்க்கும் நாய்க்கும் உணவை வைத்துவிட்டு தானும் சாப்பிட ஆரம்பித்தாள். திருமண வீடு. நண்பகல் 12:30. எல்லோரும் சாப்பிடச் சென்றார்கள். எல்லோரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அருண் தனது போனில் சாட் செய்து கொண்டிருந்தான். அண்ணா, அங்க பாரு, இங்க வந்ததுல இருந்து அருண் முகத்துல ஏதோ வித்தியாசம் தெரியுது. போன் கூடவே தான் இருக்கிறான் என்று மெதுவாக ஷரண் காதில் கூறினாள் ஹரிணி. அருண், என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, சும்மா சின்ன தலைவலி என்று சமாளித்தான். ஷரணும் எதுவும் சொல்லாமல் தலையாட்டி விட்டு சாப்பிட ஆரம்பித்தான். நிமிடங்கள் கழிந்தன. மாலை 1:45. சரி, கிளம்பலாம், நேரமாயிடுச்சு. வாங்க, கிஃப்ட கொடுத்துட்டு கிளம்பலாம் என்றார் சுந்தர். எல்லோரும் மணமேடைக்கு சென்று வாங்கி வந்த கிஃப்டை கொடுத்தார்கள். சார், அப்படியே எல்லாரும் நில்லுங்க என்று போட்டோகிராஃபர் கூறினார். அப்படியே போட்டோ எடுத்துக்கொண்டு எல்லோரிடமும் சொல்லிவிட்டு செல்ல தயாரானார்கள். ஷரண் காரை ஓட்ட ஆரம்பித்தான். அருண் கையில் போனை பார்த்துவிட்டு, அப்பா, அப்படியே சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு போகலாம்ல, பக்கத்துல தானே இருக்குது, ரொம்ப நாளாயிடுச்சு. டைம் ஆயிடுச்சுடா. அப்பா, போய் பார்த்துட்டு சீக்கிரமா கிளம்பிடலாம், ரொம்ப நாளாயிடுச்சுல்ல என்றான் அருண். ம், சரி. ஷரண், சித்தப்பா வீட்டுக்கே போ என்றார் சுந்தர். அருண் உடனே தனது போனை பார்த்தான். மாலை 3:05. சுமன் வீடு. வா அண்ணா, வா, உள்ள வாங்க என்று சுந்தரை அழைத்தார் தம்பி சுமன். எப்படிடா இருக்க? பசங்கெல்லாம் எங்க என்று கேட்டார் சுந்தர். நல்லா இருக்கேன் அண்ணே. பசங்க 2 பேரும் ஆபீஸுக்கு போயிட்டாங்க. 4 மணிக்கு தான் வருவாங்க என்றார் சுமன். அப்பா, இருங்க, பக்கத்திலேயே கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் என்றான் அருண். அருண், என்ன வேணும்னு சொல்லு, வாங்கிக்கிட்டு வர சொல்றேன் என்றார் சுமன். பரவாயில்ல சித்தப்பா, போன்ல பைசா காலி ஆயிடுச்சு, நான் டாப் அப் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று கிளம்பினான். எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். சுமன் பசங்களும் வந்தார்கள். அருணும் அதே சமயம் வந்து உட்கார்ந்தான். எங்க போன இவ்ளோ நேரம் என்று கேட்டாள் ஹரிணி. கடைக்கிட்ட தெரிஞ்ச பசங்க நின்னுகிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தேன். சின்ன வயசுல பார்த்தது, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்றான். அண்ணா, நைட்டுக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும், எல்லாமே ரெடி பண்ண சொல்லிட்டேன். எதுக்குடா, அங்க அண்ணி வேற தனியா இருக்கிறா, உடம்பு வேற சரியில்ல. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு போயிடலாம் அண்ணா என்றார் சுமன். எவ்வளவோ சொல்லியும் சுமன் கேட்கவே இல்லை. சுந்தரும் ஒத்துக்கொண்டார். இரவு நேர சாப்பாடும் தயாரானது. எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். சாப்பிட்டு விட்டு அரை மணி நேரத்தில், சரி, நாங்க கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். இரவு 9:40. சுந்தர் வீடு. கார் வீட்டை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஒரு வழியா வந்தாச்சு, எல்லாருக்கும் செம்ம திட்டு விழும், வாங்கிக்கிட்டு போய் தூங்குங்க என்றார் சுந்தர். எல்லோரும் சிரித்தார்கள். கார் வீட்டு வாசலை நெருங்கியதும், அப்பா, என்ன, கதவு திறந்திருக்கிற மாதிரி இருக்குது என்றான் ஷரண். ஆமா, ஒருவேளை மூட மறந்துட்டு தூங்கிட்டாளோ
என்றார் சுந்தர். காரை உள்ளே நிறுத்திவிட்டு இறங்கி வீதியின் கதவை மூடிவிட்டு உள்ளே சென்றார்கள். வீட்டு கதவும் திறந்து கிடந்தது. இன்றுமில்லாமல் வீடு சற்று வித்தியாசமாக தோன்றியது. ஹரிணி நிர்மலா அறையின் அருகே சென்றாள். அப்பா என்று சத்தமாக கத்தினாள். உடனே எல்லோரும் அங்கே ஓடி வந்து பார்த்தார்கள். அவர்களின் நாய் கத்தியால் பல முறை குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் அறையின் வாசலில் இருந்து கிடந்தது. அதை பார்த்த அதிர்ச்சியில் நிர்மலா, நிர்மலா என்று அழைத்தார் சுந்தர். அம்மா, அம்மா என்று மூவரும் அழைத்தார்கள். அழைத்தபடி அறையின் உள்ளே சென்றவர்களுக்கு அதிர்ச்சியோடு கண்ணீரும் வழிய ஆரம்பிக்க கதறி அழ ஆரம்பித்தார்கள். அங்கே அறையினுள் நிர்மலா கத்தியால் பல முறை குத்தப்பட்ட காயத்தோடும் கண்களை திறந்தபடியும் நாக்கு வெளியே வந்தபடியும் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தாள். அத்தியாயம் 2. அவர்கள் கதறி அழும் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவர்களும் ஓடி வந்தார்கள். உடனே போலீசுக்கும் தகவல் வழங்கப்பட்டது. போலீசாரும் வேகமாக வந்து கொண்டிருந்தார்கள். அக்கா, நீங்க யாரையாவது பாத்தீங்களா? யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா என்று பக்கத்து வீட்டு பெண்ணிடம் கேட்டான் சரண். இல்ல சரண், நாங்க வீட்டுக்குள்ள தான் இருந்தோம். யாரு வந்தான்னு தெரியலையே என்றாள். சரண், நான் வெளியில கிளம்பும்போது வீட்டுக்கு ஒரு டெலிவரி பாய் வந்துட்டு போனதை நான் பார்த்தேன் என்றார் ஒருவர். வழக்கமா அம்மா ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்க தான். இருந்தாலும் இன்னைக்கு இப்படி யாரு என்று கண் கலங்கி தடுமாறிக் கொண்டிருந்தான் சரண். அறையின் வாசலில் அருணும் ஹரிணியும் அழுது கொண்டிருந்தனர். சுந்தர் உடைந்து போய் சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்தார். போலீசாரும் வந்தனர். கான்ஸ்டபிள், எல்லாரையும் கிளியர் பண்ணுங்க என்றார் இன்ஸ்பெக்டர் பரதன். எல்லாரும் வெளியில போங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் நில்லுங்க என்று மற்றவர்களை வெளியே அனுப்பினார் கான்ஸ்டபிள். இன்ஸ்பெக்டர் உள்ளே சென்று பார்த்தார். உடனே போனை எடுத்து ஆம்புலன்ஸ் சீக்கிரமா அனுப்புங்க என்று கூறிவிட்டு, கான்ஸ்டபிள்ஸ், கிரைம் சீனை மார்க் பண்ணுங்க, அப்புறமா ஃபுல்லா செக் பண்ணிடுங்க, ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதான்னு. ஓகே சார். இன்ஸ்பெக்டர் சுந்தர் அருகே சென்றார். சார், சம்பவம் நடக்கும்போது நீங்க எல்லாரும் எங்கே இருந்தீங்க? அவங்கள ஏன் தனியா வீட்ல விட்டுட்டு போனீங்க என்று சுந்தரிடம் கேட்டார் இன்ஸ்பெக்டர் பரதன். சார், அவளுக்கு உடம்பு சரியில்லை, நாங்களும் கூப்பிட்டோம், அவ வர முடியாதுன்னு சொல்லிட்டா. சோ, உடம்பு முடியலன்னு சொல்றீங்க. வீட்டுல யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு துணையா இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன் இருக்கல என்று கேட்டார். முக்கியமான ஒரு கல்யாணம் சார், கட்டாயம் போக வேண்டிய சூழ்நிலை, அதுதான் போனோம். எப்படி சார்? ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு கல்யாணம் பெருசா போயிடுச்சா? சார், அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் உடம்பு முடியாம இல்ல, சாதாரணம் தான். அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க சாதாரணம்னு என்று கேள்விகளை அடுக்கினார் பரதன். இன்ஸ்பெக்டர், அம்மாவை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் என்று ஷரண் பேச ஆரம்பித்தான். தம்பி, உங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ், கடமை இருக்குது. அந்த கோணத்துல தான் விசாரிக்க முடியும். உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்குதா? இன்னைக்கு டெலிவரி பாய் ஒருத்த வந்திருக்கிறான், அதை பார்த்த சாட்சியும் இருக்கு என்றான் சரண். யார் அது? வர சொல்லுங்க என்றதும் வெளியே சென்று அழைத்து கொண்டு வந்தான் சரண். எத்தனை மணிக்கு பாத்தீங்க? சார், நான் வெளியில போகும்போது கிட்டத்தட்ட 10:30லிருந்து 10:45 மணி இருக்கும் சார். சரி, நீங்க போங்க. கான்ஸ்டபிள்ஸ், இறந்தவங்களோட போனை கொண்டு வாங்க என்றதும் போனை கொண்டு வந்து கொடுத்தார். இன்ஸ்பெக்டர் செக் செய்தார். சில நிமிடங்கள் பார்த்துவிட்டு, சரியா காலையில 10:35க்கு டெலிவரி பண்ணியிருக்கிறான், அதே நேரம்தான் அவரும் பார்த்திருக்கிறாரு என்று சொல்லிவிட்டு ஆர்டர் செய்த உணவகத்திற்கு போன் செய்தார். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பரதன் பேசுறேன். இந்த ரெசிப்ட் நம்பர்ல ஆர்டர் பண்ணதை டெலிவரி பண்ணிட்டு எத்தனை மணிக்கு பையன் ரெஸ்டாரண்ட் வந்தான் என்றார் ஆர்டர் நம்பரை கூறியபடியே. சார், ஒரு நிமிஷம் சார், செக் பண்ணிட்டு சொல்றேன். ம், சீக்கிரம். அடுத்த நிமிடம், சார், பையன் 10:35க்கு டெலிவரி பண்ணிட்டான், 11 மணிக்கு அடுத்த டெலிவரிக்கு போயிட்டான் என்றார். ஓகே, தேங்க்யூ என்று போனை கட் செய்தார். எப்படி பார்த்தாலும் இந்த வீட்டில இருந்து அந்த ரெஸ்டாரண்ட் போறதுக்கு ஆக குறைஞ்சது 20 நிமிஷம் வேணும். அந்த பையன் அடுத்த டெலிவரிய 11 மணிக்கு பண்ணியிருக்கிறான். சோ, அந்த 5 நிமிஷத்துல இப்படி பண்ண வாய்ப்பே கிடையாது. அதே நேரம் ஆம்புலன்ஸும் வந்தது. உடலை ஏற்றினார்கள். பாடிய அட்டாப்சிக்கு அனுப்பிடுங்க, நான் டாக்டர்ஸ் கிட்ட பேசுறேன் என்றதும் உடலை கொண்டு சென்றார்கள். அருணும் ஹரிணியும் கதறி அழுது கொண்டிருந்தார்கள். இன்ஸ்பெக்டர் பரதன் அவர்கள் இருவரையும் ஒருவித சந்தேக கண்ணோடு பார்த்தார். சார், சார் என்று கான்ஸ்டபிள் ஒருவர் அழைத்தார். என்னாச்சு கான்ஸ்டபிள்? சார், இங்க பாருங்க. அங்கே பீரோ திறக்கப்பட்டிருந்தது. சுந்தர், கொஞ்சம் வாங்க என்று இன்ஸ்பெக்டர் அழைத்தார். சார், பீரோவை பாருங்க,
அதுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஏதாவது காணாம போயிருக்குதா?" என்று கேட்டார். அதிர்ச்சியுடன், "ஆமா சார். உள்ள பணம், நகை எல்லாம் இருந்துச்சு சார்" என்றார். உடனே பிள்ளைகள் மூவரும் வந்து பார்த்தார்கள். "அப்போ நீங்க வந்து பீரோ எதையும் பார்க்கலையா?" என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். "இல்ல சார். நிர்மலா இப்படி இறந்து கிடந்தத பார்த்துட்டு எங்களுக்கு எதுவுமே தோணல. எதையும் பார்க்கவும் தோணல" என்றார் சுந்தர். இன்ஸ்பெக்டர் அப்படியே அருணையும், ஹரிணியையும் பார்த்தவாறு, "இது பணத்துக்காக மட்டும் கொலை பண்ணலன்னு தோணுது. ஏன்னா, இத்தன கத்தி குத்து, அப்புறம் கழுத்தும் நெரிக்கப்பட்டிருக்குது. ஏதோ பகைய நெனச்சு கொலை பண்ண மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது எதிரிங்க இருக்காங்களா? வியாபார ரீதியாகவோ, இல்ல தனிப்பட்ட ரீதியாவோ?" என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். சற்று யோசித்த பிறகு, "ஆமா சார்" என்றார் சுந்தர். அத்தியாயம் 3. 4 செப்டம்பர் காலை 9:36. சுந்தர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். சுந்தர் ஸ்டோருக்கு வந்தார். "குட் மார்னிங் சார்." "குட் மார்னிங். வேலையெல்லாம் எப்படி போய்க்கிட்டு இருக்குது?" "நல்லா போய்க்கிட்டு இருக்குது சார்" என்றனர் அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ். அவர்களோடு பேசிக்கொண்டே சுற்றி பார்த்தார். "பிரவீன், அந்த கஸ்டமர் ஏதோ கேட்டாங்க, என்னன்னு பாரு" என்றார் சுந்தர். "சரி சார்" என்றான் பிரவீன். திடீரென ஸ்டோருக்கு குவாலிட்டி செக் ஆபீசர்ஸ் வந்து மெயின் டோரை மூடினார்கள். இதை பார்த்த சுந்தர் உடனே அந்த இடத்துக்கு வந்தார். "சார், என்ன ஆச்சு?" "உங்க ஸ்டோர் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்குது" என்றார் ஆபீசர். "சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் செக் பண்ணிட்டு எல்லாம் ஓகேன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போனாங்க. திரும்ப என்ன சார்?" என்று சுந்தர் பேசும்போது எதுவுமே கேட்காமல் ஃப்ரீசர் உள்ள இடத்துக்கு சென்று அங்கே திறந்து பார்த்தார்கள். கிட்டத்தட்ட பல மாதங்கள் காலாவதியான ஃப்ரோசன் சிக்கன்கள் பலவற்றை எடுத்தார்கள். "இதுக்கு என்ன சொல்றீங்க?" "சார், இப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. ஏதோ தப்பு நடந்திருக்குது சார்" என்றார் சுந்தர். "மிஸ்டர், தப்பு அத நீங்க பார்த்துக்கோங்க. எங்க கடமையில நாங்க சரியா இருக்கணும்" என்றார். அதே சமயம் அங்கே வேலை செய்யும் ஸ்டாஃப் மாதேஷ் அவர்கள் அருகே வந்தான். "சார், இது எங்க தப்பில்ல. நாங்க சரியா தான் எங்க கடமை எல்லாமே பண்றோம். இந்த தப்புக்கு காரணம் பிரவீன்" என்றதும் அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்த பிரவீனுக்கு தூக்கி வாரி போட்டது. "என்ன சொல்ற?" என்று கேட்டார் சுந்தர். "ஆமா சார். காலையில வேலைக்கு வரும்போது வெளியில நின்னு யார் கூடவோ பேசிக்கிட்டு இருந்தான். அவரு பணம் குடுத்தாரு. அப்படியே ஃபாலோ பண்ணுனேன். பிரவீன் தான் ஸ்டோர்ல ரிட்டர்ன் செக்ஷன்ல இருந்த இந்த சிக்கன் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து வச்சான். அப்புறமா உங்க ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணுனான்" என்று அவன் தெரியாமல் எடுத்த போட்டோக்களை காட்டினான். "துரோகி" என்று சுந்தர் பிரவீனை கோபமாக சட்டையை பிடித்தார். "சார், நீங்க விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம்" என்று அவர்கள் போலீசுக்கு போன் செய்தார்கள். போலீசும் வந்தார்கள். குவாலிட்டி செக் ஆபீசர் போலீசிடம் சொல்லிவிட்டு, "சாரி சார்" என்று சுந்தரிடம் சொல்லிவிட்டு சென்றார்கள். "சார், இவனுக்கு பணம் கொடுத்தது யாரு? உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்?" என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் பரதன். "சார், அவர் பேரு கார்த்திக். அவருக்கு அப்புறம்தான் நான் இங்க ஸ்டோர் ஆரம்பிச்சேன். நான் நியாயமான விலையிலும் என்னோட ஸ்டாஃப் எல்லாரையும் நல்லாவே கவனிக்கிறேன். அதனால அதிகமான வியாபாரம், அதிக கஸ்டமர்ஸ் இங்க வராங்க. அதனால அவருக்கு பொறாமையும் கோபமும் கூட. இந்த பிரவீன் கூட அங்க வேலை பார்த்தவன் தான். அவன் வேலைக்கு சேர்ந்து 15 நாள் தான் ஆகுது. இப்பதான் தெரியுது எதுக்கு இவன் வேலைக்கு வந்தான்னு" என்றார் சுந்தர். உடனே போலீஸ் அவனை அரெஸ்ட் செய்து ஜீப்பில் ஏற்றி உடனே பக்கத்தில் உள்ள கார்த்திக் ஸ்டோருக்கு சென்று அங்கே இருந்த கார்த்திக்கையும் அரெஸ்ட் செய்தார்கள். அரெஸ்ட் செய்து சுந்தர் ஸ்டோர் வழியாக ஜீப் சென்றது. செல்லும்போது கார்த்திக் மற்றும் பிரவீன், "உன்னை சும்மா விடமாட்டேன்டா" என்று கத்தினார்கள். "சரி சரி, போங்க, போய் வேலைய பாருங்க." "தேங்க்ஸ் மாதேஷ்" என்றார். "எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ்" என்றான். சுந்தரம் சிரித்தபடியே ஆபீஸ் அறைக்குள் சென்றார். 10 நாட்கள் கழிந்தன. ஷரணும் சுந்தரும் நிர்மலாவும் காரில் சென்று கொண்டிருந்தனர். கோயிலின் அருகே நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான் ஷரண். சுந்தரும் நிர்மலாவும் கீழே இறங்கும்போது அவர்களை நோக்கி ஒருவன் வேகமாக மோட்டார் சைக்கிளில் வந்து கையில் இருந்த அருவாளை உருவி சுந்தரை வெட்ட முயற்சித்தான். இதை பார்த்த ஷரண் வேகமாக, "அப்பா" என்று அவரை பிடித்து இழுத்து மோட்டார் சைக்கிளில் வந்தவனை உதைத்து விட்டான். உடனே அவனும் கீழே விழுந்ததில் அருவாளும் தள்ளி போய் விழுந்தது. உடனே வேகமாக சென்று அவனை பிடித்து அடித்து முகத்தில் கட்டியிருந்த துணியை உருவினான். "பிரவீன்" என்று கோபத்தோடு கத்தினார் சுந்தர். ஷரண் அவனை சரமாரியாக தாக்க ஆரம்பித்தான். "ஷரண், விடு" என்று போலீசுக்கு போன் செய்தார். அங்கே கான்ஸ்டபிள்ஸ் வந்து அவனை மீண்டும் அரெஸ்ட் செய்தார்கள். "ஏங்க, யாருங்க அது?" என்று நிர்மலா கேட்க நடந்தவற்றை கூறினார். நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரிலிருந்து
பார்த்து கொண்டே இருந்தான் கார்த்திக். இரவு 11:20. சுந்தர் வீடு. நடந்த அனைத்தையும் கூறி முடித்தார் சுந்தர். இப்பதான் ஞாபகம் வருது. உங்க ஸ்டோர்ல வச்சு அவன அரெஸ்ட் பண்ணது நான் தான். அப்புறம் உங்கள கொலை பண்ண முயற்சி பண்ண கேஸ்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் ரிலீஸ் ஆனான் என்றதும் சுந்தர் மற்றும் ஷரண், அருண், ஹரிணி எல்லோரும் அதிர்ச்சியானார்கள். அத்தியாயம் 4. சார், கண்டிப்பா அவனா தான் இருக்கும். அவன பிடிங்க சார் என்று கோபமாக எழுந்து பேசினான் அருண். தம்பி, அதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். நீ கோவப்படாத. நாங்க விசாரிச்சு முடிவு பண்றோம் என்று சற்று அழுத்தமாக கூறினார் இன்ஸ்பெக்டர் பரதன். சார், அவன் மேல தான் சந்தேகமா இருக்குது. அது மட்டும் இல்ல, கார்த்திகையும் விசாரிக்கணும் சார் என்றார் சுந்தர். அருண் தனது போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். அதே சமயம் நிர்மலாவின் அண்ணன் மனைவி கீதாவும் 2 மகன்களும் வந்தார்கள். யாரும்மா நீங்க? உள்ளெல்லாம் போக வேண்டாம் என்றார் கான்ஸ்டபிள். சார், அது மச்சான் பசங்களும் ஒய்ஃபும் தான் என்றார் சுந்தர். கான்ஸ்டபிள், அவங்கள விடுங்க என்றதும் அவர்கள் உள்ளே வந்தார்கள். உள்ளே வந்து மகன்கள் இருவரும் ஷரணுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். கீதா ஹரிணியோடு நடந்தவற்றை விசாரித்துக் கொண்டிருந்தாள். அருணும் கீதாவின் மகன்களோடு பேச ஆரம்பித்தான். கான்ஸ்டபிள், உடனே பிரவீன் வீட்டுக்கு போங்க. அவன உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு வாங்க. விசாரிக்கணும் என்றார் பரதன். ஓகே சார் என்று கான்ஸ்டபிள்ஸ் 3 பேர் சென்றார்கள். போலீஸ் நிலையத்தை சென்றடைந்தார்கள். அங்கே ஃபைலில் அவனது முகவரியை பார்த்துவிட்டு அங்கே சென்றார்கள். 21 பிப்ரவரி நள்ளிரவு 12:15. போலீஸ் ஜீப் பிரவீன் வீட்டை நெருங்கிக் கொண்டிருந்தது. தூரத்திலேயே பார்த்தார்கள். அவன் வீட்டில் அதிகமானவர்கள் உட்கார்ந்திருந்தனர். யோ, என்னையா இது? அந்த வீட்ல கூட்டமா இருக்குது இந்த நேரத்துல? அதானே என்று வீட்டின் அருகே ஜீப்பை நிறுத்திவிட்டு உள்ளே வீட்டின் அருகே சென்றார்கள். அங்கே நின்று கொண்டிருந்தவர்களிடம், பிரவீனோட வீடு இதுதானே என்று கேட்டார். ஆமா சார், உள்ள போய் பாருங்க என்றதும் மூவரும் உள்ளே சென்றார்கள். அவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. அங்கே பிரவீன் இறந்து கிடந்தான். அவன் உடலை சுற்றி சொந்த பந்தத்தினர் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். என்னையா நடக்குது? இவன் தான் குற்றவாளின்னு வந்தா இவன் இங்க இறந்து கிடக்கிறானே என்ற கான்ஸ்டபிள் ஒருவர் அங்கிருந்த ஒருவரை அழைத்து விசாரித்தார். ஐயா, இன்னைக்கு தான் ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆனா. வர்ற வழியிலேயே ஒரு ஆக்சிடென்ட். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போதே இறந்துட்டதா சொல்றாங்க என்றார். அதை கேட்டுவிட்டு கான்ஸ்டபிள் மூவரும் ஜீப்பில் வந்து அமர்ந்தார்கள். அது எப்படி? அங்க ஒரு மர்டர் நடந்திருக்குது. இங்க செத்தவனும் ஏதோ ஒரு விதத்துல அந்த குடும்பத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறான். ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி தோணுது என்றார் கான்ஸ்டபிள் ஒருவர். சரி, இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிக்கலாம் என்றதும் ஜீப் சுந்தர் வீட்டை நோக்கி சென்றது. நள்ளிரவு 12:45. அங்கே நடந்தவற்றை கான்ஸ்டபிள் பரதனிடமும் கூறினார். அனைவருக்கும் ஒரே அதிர்ச்சி. அது எப்படி சாத்தியம்? சரி, கான்ஸ்டபிள், காலையில அந்த ஆக்சிடென்ட் கேஸ கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. ஃபுல் டீடைல்ஸ் காலையிலேயே வேணும். புரியுதா? ஓகே சார். சுந்தர், காலையில அட்டாப்சி ரிப்போர்ட்ட பார்த்த அப்புறம் தான் மிச்ச விசாரணைய தொடங்க முடியும். பிரவீன் ஆக்சிடென்ட்டுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்குதான்னு தெரியல. அதுக்கு தான் டீடைல்ஸ் கேட்டிருக்கிறேன். எதுவா இருந்தாலும் காலையில தான் பக்கத்துல உள்ளவங்க, சொந்தக்காரங்கன்னு விசாரிக்கணும். இன்னும் யாரு மேலயும் சந்தேகம் இருந்தா காலையில சொல்லுங்க என்று இன்ஸ்பெக்டர் கிளம்பினார். எல்லோரும் கலைந்து சென்றனர். சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்த சுந்தரை சுற்றி கீதா மகன்களும் ஷரண் மற்றும் அருண் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். ஹரிணி அருகே கீதா உட்கார்ந்திருந்தாள். ஆனால் ஹரிணி எதையோ ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். 14 ஜனவரி மாலை 5:05. ஹரிணி ஆபீஸில் வேலையை முடித்துவிட்டு தனது நண்பிகளோடு அருகில் டீ கடையில் டீ குடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தாள். ஸ்கூட்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு நண்பிகளோடு பேசிக்கொண்டு டீ குடித்துக் கொண்டிருந்தாள். அங்கே ஜீவா பைக்கை நிறுத்திவிட்டு இறங்கி ஹரிணி அருகே வந்தான். அவனை பார்த்ததும் ஹரிணி முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஹரிணி, இங்க பாரு, 6 மாசமா நான் உன் பின்னாடி சுத்துறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்றான். நீ ஏன்டா என் பின்னால சுத்துற? நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்னேனா உன்ன சுத்த சொல்லி? இத பாரு ஹரிணி, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. அதையே தான் நானும் சொல்றேன். இதுவரைக்கும் நான் போலீஸுக்கும் போகல, எங்க அப்பா, அண்ணன்ங்க கிட்ட கூட சொல்லல. ஏன் சொல்லல? அப்போ என் மேல லவ் இருக்கு தானே? முட்டாள்தனமா பேசாத. பரிதாபத்துல சொல்லாம இருக்கிறேன். அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல உன்னைய பிடிக்கலன்னு. அப்புறமா ஏன் என்ன டார்ச்சர் பண்ற? டேய், அவ தான் சொல்றால்ல பிடிக்கலன்னு. அப்புறம் ஏன் இப்படி பண்ற? கிளம்புறியா? இல்ல போலீஸுக்கு ஃபோன் பண்ணவா? என்றாள் நண்பி ஒருத்தி.
இங்க பாரு ஹரிணி, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். வேற யாரு கூடவும் பேசல. மத்தவங்கலாம் இதுக்குள்ள தலையிடாதீங்க. அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஹேய்! இந்த மிரட்டுறது, ரவுடித்தனம் இதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. என்கிட்ட வச்சுக்கிட்ட, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏதாவதுன்னா கேட்கத்தான் செய்வாங்க. நீங்க வாங்கடி என்று ஹரிணி ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து நண்பிகளோடு கிளம்பினாள். ஜீவா அவளையே கோபமாக பார்த்துக் கொண்டிருந்தான். அத்தியாயம் 5. 19 ஜனவரி காலை 8:30. ஹரிணி, ரெடி ஆயாச்சா? சீக்கிரமா வா, அண்ணனுக்கு வேலை இருக்குதாம் என்றாள் நிர்மலா. அம்மா, அதான் சொன்னேன்ல ஸ்கூட்டில போகலாம்னு. மழை வர்ற மாதிரி இருக்குது. அதான் அண்ணன் கூட கார்ல போகலாம்னு சொன்னேன். சீக்கிரமா வா என்றதும் வேகமாக வந்து காரில் ஏறிக்கொண்டாள் ஹரிணி. அம்மா, பூஜை முடிஞ்சு அருணுக்கு ஃபோன் பண்ணுங்க. பிக்கப் பண்ண வருவான் என்றான் சரண். ம், சரி. ஷரண் அவர்களை கோவிலில் இறக்கிவிட்டு விட்டு சென்றான். இருவரும் கோவிலில் சாமி கும்பிட்டு பூஜையெல்லாம் முடித்துவிட்டு வெளியே வந்தார்கள். அம்மா, பக்கத்துல மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாம். அண்ணனுக்கு இப்ப ஃபோன் பண்ணாதீங்க. 1 ஹவருக்கு அப்புறமா பண்ணிக்கலாம் என்றாள் ஹரிணி. சரி, வா என்று இருவரும் மார்க்கெட்டுக்கு சென்று அங்கே கடைகளில் தேவையானதையும் பிடித்ததையும் வாங்க பார்த்து கொண்டிருந்தார்கள். அம்மா, அத வாங்கலாமா? ரொம்ப அழகா இருக்குது. அண்ணா, அதை எடுங்க. அதே சமயம் அதே வழியில் வந்த ஜீவா அவர்களை பார்த்துவிட்டு அவர்கள் அருகில் வந்தான். நிர்மலா சற்று உள்ளே சென்று எதையோ பார்த்து கொண்டிருந்தாள். ஜீவாவுக்கு தெரியாது அது ஹரிணியின் அம்மா என்று. ஹரிணி, என்ன புரிஞ்சுக்கோ என்றான். இங்க பாரு, எதுக்கு டார்ச்சர் பண்ற? பிடிக்கலைன்னா விட்டுடேன். நல்லா வாழணும்னு நினைச்சா ஒத்துக்கோ. இல்ல உன்னோட வாழ்க்கை தலைகீழா போயிடும். ஜாக்கிரத. என்னடா, மிரட்டுறியா? இதை பார்த்த நிர்மலா அவளின் அருகே வேக வேகமாக வந்து, ஹரிணி, யார் இது என்று கேட்டாள். அவன் அவளை ஃபாலோ செய்வதையும் அடிக்கடி டார்ச்சர் பண்ணுவதையும் கூறினாள். நீ ஏன் முதல்லயே சொல்லல? எதுக்குமா, போலீஸ் கேஸ்னு போய்க்கிட்டு எல்லாரோட நேரமும் வேஸ்ட் ஆயிடும். அவன் வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். அதான் பாவம்னு எதுவும் சொல்லல என்றாள். அந்த பாவம் லவ் தானே? சொல்லு ஹரிணி என்றான் ஜீவா. உடனே நிர்மலா அவனது கன்னத்தில் அறைந்தாள். என்னடா, எனக்கு முன்னாடியே பொண்ண மிரட்டுறியா? என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணுகிட்ட அவ விருப்பம் இல்லாம பேசுறான், மிரட்டுறான், பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களே என்று நிர்மலா கூறியதும் பக்கத்தில் இருந்தவர்கள் அவனை மிரட்டி அடித்து விரட்டினார்கள். என்னையே அடிச்சு அவமானப்படுத்திட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. சீக்கிரமாவே அனுபவிப்ப. அப்ப தெரியும் நான் யாருன்னு என்று கோபமாக சென்றான் ஜீவா. 21 பிப்ரவரி நள்ளிரவு 12:55. ஹரிணி, ஹரிணி என்று கீதா அவளை தட்டினாள். அத்த, அத்த, ஒண்ணுமில்ல அத்த. சரிம்மா, நடந்ததை நினைச்சு எந்த பயனும் இல்ல. போய் தூங்கு. காலையில ஆக வேண்டியதை பாத்துக்கலாம். போலீஸ் தான் விசாரிக்கிறாங்கல்ல என்றாள் கீதா. அழுது கொண்டே நடந்தவற்றை யோசித்தவாறு கீதா மடியில் உறங்கி போனாள் ஹரிணி. 21 பிப்ரவரி காலை 8:30. கான்ஸ்டபிள், வண்டியை எடு என்றார் பரதன். ஜீப் ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றது. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் பரதன். வாங்க உட்காருங்க. பாடியை இன்னும் 30 நிமிஷத்துல வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட் நாளைக்கு தான் கிடைக்கும். டாக்டர், நான் வந்தது அதுக்கு மட்டும் இல்ல. நேத்து ஆக்சிடென்ட் கேஸ் ஒன்று வந்துச்சா? ஆமா சார். அந்த ஃபைலை நான் கொஞ்சம் பார்க்க முடியுமா? உடனே நர்ஸ் ஒருத்தியை அழைத்து அந்த ஃபைலை எடுத்து வர சொன்னார் டாக்டர். சில நிமிடங்களில் 3 ஃபைல்களை கொண்டு வந்து கொடுத்தாள். டாக்டர், நேத்து 3 ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. அதான் 3 ஃபைல்ஸ் என்றாள். ஓகே. சார், இறந்தவரோட பேர் என்ன? பிரவீன் என்றதும் டாக்டர் செக் செய்தார். சார், ரிப்போர்ட் படி போதையில இருந்திருக்கிறாரு. காலையில நாங்க விசாரிச்சதுல காலையில ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிச்சிருக்கிறாரு. அப்புறம் தான் வீட்டுக்கு போற வழியில லாரி ஒண்ணு மோதிருச்சு. இது இவரோட தப்பு தான் என்றார் டாக்டர். ஓ, நானும் வெளியில போயிருந்தேன். ஹெட் கான்ஸ்டபிள் தான் இந்த கேஸ பத்தி பார்த்திருக்காருன்னு சொன்னாங்க. அப்போ யாருன்னு தெரியல. ராத்திரி நடந்த கொலை கேஸ்ல அந்த குடும்பத்துக்கும் இவனுக்கும் சின்ன தொடர்பு இருக்கவும் தான் விசாரிக்கலாமேன்னு வந்தேன். எனிவே, தேங்க்ஸ் டாக்டர். நான் கிளம்புறேன். ஓகே சார், பை. இன்ஸ்பெக்டர் மீண்டும் சுந்தர் வீடு நோக்கி சென்றார். 21 பிப்ரவரி காலை 10:17. இன்ஸ்பெக்டர் அங்கே வந்தடைந்து சிறிது நேரத்தில் நிர்மலாவின் உடலும் வந்து சேர்ந்தது. உடலும் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பலரும் வந்து அஞ்சலி செலுத்த ஆரம்பித்தார்கள். ஹரிணி, அப்பா கிட்ட சொல்லு, வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ராத்திரி அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன்.
1/2 மணி நேரத்துல வந்துடுறேன் என்று தனது ஒரு மகனோடு காரில் சென்றாள். ஹரிணிக்கு நேற்று யோசித்துக் கொண்டிருந்தது அவளை மேலும் சிந்திக்க வைத்தது. உடனே அதை பற்றி அப்பாவிடம் கூறினாள் ஹரிணி. அத்தியாயம் 6. என்னம்மா இப்ப போய் சொல்ற? ஏன் இத்தனை நாளா சொல்லாம இருந்த? என்று கேட்டார் சுந்தர். நான் அத பெருசாவே எடுத்துக்கலப்பா. எனக்கு என்னமோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்குது என்றாள். இன்ஸ்பெக்டர் அஞ்சலி செலுத்த வருபவர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தி கொண்டிருந்தார். சுந்தர் இன்ஸ்பெக்டர் பரதன் அருகே வந்தார். சார், கொஞ்சம் வாங்களேன், தனியா பேசணும் என்று தனியாக அழைத்துச் சென்று ஹரிணியையும் அழைத்து நடந்தவற்றை எல்லாம் கூறினார். என்ன சார் இது? எல்லா ரூபத்திலயும் உங்க குடும்பத்துக்கு பிரச்சனைகள் வருது. அவன் அட்ரஸ் தெரியுமா? தெரியாது சார். ஆனா ஆபீஸுக்கு பக்கத்துல உள்ள டீ கடையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பான். டீ கடைக்கார அண்ணனும் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாரு என்றாள் ஹரிணி. அவனோட பேர் என்ன? ஜீவா சார். கான்ஸ்டபிள்ஸ், இங்க வர்றவங்க எல்லாரையும் முடிஞ்ச வரைக்கும் தனித்தனியா விசாரிங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா உட்கார வைங்க. போக விட வேண்டாம். நான் வந்து பாத்துக்கிறேன் என்று இன்ஸ்பெக்டர் அந்த டீ கடையை நோக்கிச் சென்றார். 21 பிப்ரவரி நண்பகல் 12:19. வணக்கம் சார். ம். இந்த கடைக்கு அடிக்கடி ஜீவான்னு ஒருத்தன் வரானாமே, அவன் வீடு எங்க இருக்குது என்றதும் கடைக்காரன் அங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பவர்களை பார்த்தான். உடனே பரதனும் பார்த்தார். அங்கிருந்து ஒருவன் ஓட முயற்சி செய்தான். உடனே பிடித்து விட்டார் பரதன். சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். எதுக்கு சார் என்ன தேடுறீங்க? ஹரிணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாளா? சோ, நீ தான் ஜீவா. ஜஸ்ட் அட்ரஸ் தான் கேட்டேன். அதுக்குள்ள நீயாவே எதையோ பேசுறியே. வண்டியில ஏறு என்றார் பரதன். சார், நான் என்ன சார் பண்ணுனேன் என்று தடுமாறினான் ஜீவா. வண்டியில ஏறு. கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லு. ம், ஏறு. சற்று பயந்தவாறும் தடுமாறியவாறும் ஜீப்பில் ஏறினான். அவனோடு பேசிக் கொண்டிருந்தவர்களும் சற்று பதட்டமாகவே இருந்தார்கள். சொல்லு. ஹரிணி, அப்புறம் ஹரிணியோட அம்மா கூட உனக்கு என்ன பிரச்சனை? இது எப்படி எனக்கு தெரியும்னு யோசிக்கிறியா? ஏன்னா ஹரிணியோட அம்மா நேத்து செத்து போயிட்டாங்க. அதுவும் கொலை என்றதும், சார், என்ன சார் சொல்றீங்க என்று மேலும் பதட்டமானான். நீ எதுக்கு பதட்டப்படுற? சார், அதுக்கு நீங்க என்கிட்ட விசாரிக்கும் போது பதட்டம் இருக்கத்தானே சார் செய்யும். உன் மேல சந்தேகம். அதுக்கு தான் விசாரிக்க வந்தேன். ஜனவரி 19ஆம் தேதி கோயிலுக்கு பக்கத்துல உள்ள மார்க்கெட்ல வச்சு ஹரிணியோட அம்மா உன்னை அடிச்சிருக்காங்க. அப்புறமா பக்கத்துல உள்ளவங்களும் திட்டி அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு நீ உங்கள சும்மா விடமாட்டேன்னு கோவமா பேசிட்டு போயிருக்கிற. சோ, அதுதான் உன் மேல சந்தேகத்தினால விசாரிக்க வந்தேன் என்றார். சார், நான் நடந்தத சொல்றேன் சார். 19 ஜனவரி காலை 11:20. ஜீவா வீடு. ஏண்டா, அந்த பொண்ணு தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லுதுல்ல, எதுக்குடா வெக்கமே இல்லாம பின்னாடியே போற என்று திட்டினாள் ஜீவாவின் அக்கா. அக்கா, எனக்கு என்னக்கா குறை? டேய், என்ன பேசுற? அது அவங்க மனச பொறுத்தது. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு நல்ல கலரா இல்ல, அழகாவே இல்லன்னு வச்சுக்கோ. உனக்கு பிடிக்குமா? அது எப்படிக்கா? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு பிடிக்கல. ஆனா அந்த பொண்ணும் இன்னொரு பையனும் லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. சோ, உனக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிச்சிருக்குது. ஏன்னா அது அவங்க மனச பொறுத்தது. அவனுக்கு அந்த பொண்ணு தேவதை மாதிரி தெரியும். அது மாதிரி தான் பொண்ணுங்களும். அழகையோ, பணத்தையோ, செல்வாக்கையோ பார்த்து வர்றது காதல் இல்ல. மனச பார்த்து வரணும். காலையில அவங்க அம்மா அடிச்சாங்க. எதுக்கு? தன்னோட பொண்ணு கூட ஒருத்தன் தகராறு பண்றான்னு அடிச்சாங்க. அதுவே அந்த பொண்ணுக்கு உன்ன பிடிச்சிருந்தா அடிச்சிருப்பாங்களா? அந்த பொண்ணு அம்மா கூட பேசியிருக்கும்ல. இதுவே அந்த இடத்துல என் கூட ஒரு பையன் உன்ன மாதிரி வந்து பேசி தகராறு பண்ணுனா, நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பியா? சொல்லு. இல்ல. அதத்தானே அந்த பொண்ணோட அம்மாவும் பண்ணுனாங்க. இங்க பாரு ஜீவா, யாரையும் வற்புறுத்தி, மிரட்டி, டார்ச்சர் எல்லாம் பண்ணி காதல வாங்க முடியாது. அது மனசு சம்பந்தப்பட்டது. இத்தோட விட்டுடு. அந்த பொண்ணுக்கு உன் மேல அன்பு, காதல் வந்தா அவளே தேடி வருவா. புரியுதா? சரிக்கா, இப்பதான் புரியுது. இப்பயாச்சும் புரிஞ்சுச்சே என்றாள் அம்மா. 21 பிப்ரவரி நண்பகல் 12:25. அதுக்கப்புறம் இதுதான் சார் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஹரிணிய பார்க்கவே இல்ல சார். நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் நான் போலீஸ்காரனாச்சே. சீக்கிரம் நான் நம்ப மாட்டேன் என்று ஜீப்பை ஸ்டார்ட் செய்தார். சரி, வீட்டுக்கு வழி சொல்லு. அங்க போயிட்டு மிச்சத்த பேசிக்கலாம். சார், வீட்டுக்கெல்லாம் எதுக்கு சார்? வீட்டுல அம்மா, அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள விசாரிச்சாதானே நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியும். ஜீப்
ஜீவா வீடு நோக்கி சென்றது. சுந்தர் வீடு. கீதாவும் மகனும் வந்தார்கள். கீதாவும் சில பெண்களை அழைத்து வந்தாள். ஹரிணி, இங்க வா. இது உங்க அம்மா கூட படிச்சவங்க. கூட்டிக்கிட்டு போய் காட்டு. ஜூஸ் எடுத்துக்கிட்டு வரேன் என்றாள். அத்தியாயம் 7. 21 பிப்ரவரி நண்பகல் 1:07. ஜீவா வீட்டை வந்தடைந்தனர். ஜீவா கதவை திறந்து உள்ளே வந்ததும் பின்னால் இன்ஸ்பெக்டர் வந்தார். இதை பார்த்ததுமே ஜீவாவின் அம்மாவுக்கும் அக்காவுக்கும் பயம் ஏற்பட்டது. ஜீவா, என்னடா பண்ணிட்டு வந்த? என்னாச்சு சார்? அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் சார். அவன் பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பானே தவிர தப்பானவனெல்லாம் கிடையாது சார் என்றார் ஜீவாவின் அம்மா. தன்னிடமும் ஜீவா கூறியதை கூறி, இவன் சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமா சார். நான் தான் அவனுக்கு புத்திமதி சொன்னேன். அதுக்கப்புறமா அவன் அந்த பொண்ணு பின்னாடி போகவே இல்ல சார். இது கடவுள் மேல சத்தியம் என்றாள் ஜீவாவின் அக்கா. ம், நான் கிளம்புறேன் என்றார் இன்ஸ்பெக்டர். சார், என்னடா? உங்க கூட ஜீப்ல வந்துட்டேன். என்னோட பைக் டீ கடை தான் இருக்குது. அப்படியே இறக்கி விட்டுட்டீங்கன்னா? இன்ஸ்பெக்டர் சற்று நேரம் கோபமாக பார்த்துவிட்டு, சரி வா என்று அவனை அந்த டீ கடையில் இறக்கி விட்டுவிட்டு சென்றார். மாலை 5:30. சுந்தர் வீடு. உடலை அடக்கம் செய்வதற்காக உரிய மரியாதையோடு கொண்டு சென்றார்கள். புதைக்கும் இடத்தில் இறுதி அஞ்சலியை செலுத்திவிட்டு அடக்கம் செய்துவிட்டு வீடு திரும்பினார்கள். இரவு 8 மணி. சுந்தர், நானும் விசாரிச்சு பார்த்தேன். ஜீவா சைட்ல எந்த தப்பும் இல்ல என்று நடந்தவற்றை கூறினார். கடவுளே, என்னதான் நடந்துச்சோ எதுவுமே புரியாம இருக்குதே என்று புலம்பினார் சுந்தர். காலையில ஃபாரன்சிக் டீம் வருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு முடிவு பண்ணிக்கலாம். நாளைக்கு அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வந்துடும். கொலை நடந்த அறையின் வாசல் கதவு அடைக்கப்பட்டு கிரைம் சீன் டேப் ஒட்டப்பட்டிருந்தது. அதை பார்த்தவாறே இன்ஸ்பெக்டர் கிளம்பினார். 22 பிப்ரவரி காலை 9:10. இன்ஸ்பெக்டர் பரதன் ஃபாரன்சிக் டீமோடு வந்தார். கொலை நடந்த அறைக்குள் தீவிரமாக தேடுதலும் ஆராய்வும் நடந்து கொண்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் சார், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரோட கைரேகையும் எடுங்க என்றார் ஃபாரன்சிக் ஆபீசர் ஒருவர். ம், கான்ஸ்டபிள் என்றார் இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள் உடனே எல்லோரின் கைரேகைகளையும் எடுக்க ஆரம்பித்தார். சார், என்ன சார், எங்களை சந்தேகப்படுறீங்களா என்று கேட்டான் அருண். சந்தேகம்னு வந்துட்டா யாரு எவருன்னெல்லாம் பார்க்க முடியாது. கான்ஸ்டபிள், வேலைய பாருங்க என்றார். வீட்டில் இருந்த சுந்தர், ஷரண், அருண், ஹரிணி எல்லோரின் கைரேகைகளும் எடுக்கப்பட்டன. நண்பகல் 12:30. ஃபாரன்சிக் டீம் வெளியே வந்தார்கள். இன்ஸ்பெக்டர் என்று அழைத்து அவர்கள் வேனில் ஏறி உள்ளே இருந்து பேச ஆரம்பித்தார்கள். இன்ஸ்பெக்டர், உள்ள ஃபுல்லா செக் பண்ணி பார்த்ததுல வீட்டுல உள்ளவங்க கைரேகையை தவிர வேற யாரோட கைரேகையுமே இல்ல என்றார். என்ன சார் சொல்றீங்க? எப்படி சார்? ஆமா, அதுதான் உண்மை. ஒருவேளை கிளவுஸ் போட்டுக்கிட்டு வந்து பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இவங்களே பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. நீங்க தான் இனி எதையாவது பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே சார், ஒரு 10 மினிட்ஸ்ல ரிப்போர்ட்ட தந்துடுறேன் என்றார் ஃபாரன்சிக் ஆபீசர். நண்பகல் 12:50. ரிப்போர்ட்டை வாங்கி ஃபைலில் வைத்துவிட்டு, அந்த ரூம் மூடியே இருக்கட்டும் என்று கூறிவிட்டு வெளியே சென்றார். கான்ஸ்டபிள், இறந்து போனவங்களோட அண்ணன் வீட்டுக்கு போங்க என்றார். அங்க எதுக்கு சார்? இந்த குடும்பத்த பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க அதிகமாவே வாய்ப்பு இருக்குது. சோ, அவங்கள சொல்றத வச்சு தான் புரிஞ்சுக்க முடியும். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. அவங்கள பத்தி அவங்க கிட்ட கேட்க முடியாதுல்ல. மச் பெட்டர் அந்த ஃபேமிலி தான். சற்று நேரத்தில் கீதா வீட்டை வந்தடைந்தனர். மாலை 1:20. இன்ஸ்பெக்டர் வீட்டின் கதவை தட்டினார். கீதாவின் மூத்த மகன் கதவை திறந்தான். வாங்க சார், உள்ள வாங்க என்று உள்ளே அழைத்துச் சென்றான். இளைய மகன் கீதாவுக்கு வீட்டை சுத்தமாக்க உதவி செய்து கொண்டிருந்தான். இதை பார்த்த கீதாவும் மகனும் அங்கே வந்தார்கள். சார், என்ன ஆச்சு சார்? இங்க வந்த காரணம் என்னன்னா, ஃபாரன்சிக் டீம் செக் பண்ணதுல அவங்க வீட்டுல உள்ளவங்களோட கைரேகையை தவிர வேற எந்த கைரேகையும் இல்ல. எனக்கு என்னமோ அவங்க மேலேயே சந்தேகமா இருக்குது. ஐயோ, அவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல சார். என்னோட 2 பசங்களையும் படிக்க வச்சதே அவங்க தான். மொத்தத்துல நாங்க இப்ப வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான் என்றாள் கீதா. இப்பல்லாம் யாரையும் நம்ப முடியாது. அதனால தான் அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமேன்னு விசாரிக்கலாம்னு வந்தேன். அவங்க படிக்க வச்சாங்கன்னு சொன்னீங்களே, அது எப்படி? உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு? அவரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு.
சாரிம்மா. அப்புறமா சுத்தி உள்ளவங்க கிட்ட, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எல்லாம் கூட விசாரிச்சு பார்த்தோம். எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. நீங்க நெருங்கின சொந்தம். சோ, உங்களுக்கு தான் பல வருஷமா தெரியும். எப்படிப்பட்டவங்க, அவங்க பசங்க எப்படிப்பட்டவங்கன்னு. அப்பதான் எங்களுக்கும் சரிவர புரிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்பதான் நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். இல்லன்னா கேஸு இழுத்துக்கிட்டே போகும் என்றார். அத்தியாயம் 8. 12 மார்ச் மாலை 4:38. சுந்தர் வீடு. அண்ணி, அண்ணனுக்கு மட்டன் வைங்க என்றாள் நிர்மலா. ம் ம், போதும் போதும் கீதா என்றார் நிதிஷ். குடும்பமாக இருந்து சந்தோஷமாக பேசியபடியே சுந்தர் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். சாப்பிட்டு முடித்துவிட்டு எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். வெளியே உட்கார்ந்து ஷரணும் அருணும் ஹரிணியும் கீதாவின் மகன்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். சொத்து பிரிக்கிற வரைக்கும் அண்ணன் எங்க கூட நல்லா தான் இருந்தாரு. எப்ப அப்பா சொத்த பிரிச்சு குடுத்துட்டு இறந்து போனாரோ, அப்ப இருந்தே சரியா பேசுறதே இல்ல. ஏதோ எதிரிய பாக்குற மாதிரி தான் பாக்குறாரு என்றார் நிதிஷ். ஆமா, அப்பா இருந்தப்போ நல்லா தான் இருந்தோம். அவருக்கு சொத்து தான் முக்கியம். கூட பிறந்தவங்க மேல பாசமும் இல்ல, அக்கறையும் இல்ல என்றாள் நிர்மலா. ஆமா மதனி, நேத்து கூட வந்து நிலத்த எழுதி கொடுன்னு சண்டை போட்டாரு என்றாள் கீதா. கீதா, அதை எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற என்று தடுத்தார் நிதிஷ். என்ன மச்சான் இப்படி சொல்றீங்க? நிலத்தை எழுதி கேட்டாரா என்றார் சுந்தர். ஆமா என்று தலையாட்டினார் நிதிஷ். நல்ல வேளை பசங்க வீட்டுல இல்ல. அவங்க அப்பாவை யாராவது திட்டுனா அவங்களுக்கு கோபம் வரும்ல என்றாள் கீதா. கண்ணா, வண்டிக்குள்ள ஒரு ஃபைல் இருக்குது, எடுத்துக்கிட்டு வா என்றார் நிதிஷ் தனது இரண்டாவது பையனிடம். உடனே வண்டிக்குள் இருந்த ஃபைலை கொண்டு வந்து கொடுத்தான். சரி, நீ போ என்றதும் வெளியே சென்றான். இங்க பாருங்க, இதுல இன்னைக்கு நைட்டுக்குள்ள சைன் பண்ணி கேட்டு மிரட்டுறாரு. அப்பா எனக்கு கொடுத்த இடத்த அவருக்கு எதுக்கு எழுதி கொடுக்கணும் என்றார் கவலையோடு நிதிஷ். எப்படி மனசு வருது அவருக்கு? எனக்கே கோபம் வருது என்றார் சுந்தர். அண்ணா, நைட்டுக்கு வீட்டுக்கு வருவாரு தானே? பசங்க வீட்டுக்கு போகட்டும், நீங்க இங்கே இருங்க. இங்க வரட்டும், நம்ம பேசிக்கலாம் என்றாள் நிர்மலா. இரவு 7:30. சுதா, கண்ணா, வீட்டுக்கு போங்க, நாங்க வரோம் என்றார் நிதிஷ். சரிப்பா என்று இருவரும் பைக்கில் சென்றார்கள். நிதிஷின் போனுக்கு கால் வந்தது. அண்ணன் தான் என்றார். இங்க வர சொல்லுங்க என்றாள் நிர்மலா. சொல்லுங்கண்ணா, கையெழுத்து போட்டுட்டியா என்று கேட்டார் பிரபு. அண்ணா, தங்கச்சி வீட்டுல இருக்கிறேன், இங்க வாங்க என்றார் நிதிஷ். எதுவும் சொல்லாமல் போனை கட் செய்தார் பிரபு. எதுவுமே சொல்லாம கட் பண்ணிட்டாரு என்றார். இரவு 7:50. வீட்டு கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்தார் சுந்தர். அங்கே பிரபு நின்று கொண்டிருந்தார். வாங்க மச்சான். நிதிஷ் எங்க? உள்ளதான் இருக்காரு என்றதும் உள்ளே வேகமாக சென்றார். கையெழுத்த போட்டியா இல்லையா என்று கோபமாக கேட்டார். அண்ணா, எதுக்கு மிரட்டுற? அப்பா அவருக்கு கொடுத்த சொத்து அது. உங்களுக்கு அதை கேட்க உரிமையே இல்ல என்றார் நிர்மலா. நீ பேசாத. ஒரே பொண்ணுன்னு சொத்துல முக்காவாசிய உனக்கு எழுதி வச்சுட்டாரு. நீ நல்லா தானே இருக்கிற? உனக்கு என்ன? இங்க பாருங்கண்ணா, என்னதான் சொத்து இருந்தாலும் என்னோட புருஷன் சொந்த உழைப்புல தான் எங்கள பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு தந்த சொத்துல எல்லாம் இல்ல. உனக்கு தான் சொத்து இருக்குதுல்ல, அத வச்சுதான் நீ முன்னேறணும். அடுத்தவங்க சொத்த வாங்கி விக்கிறது முட்டாள்தனம். அதுவும் மிரட்டி. அவரு சாதுவா இருந்தா என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்களா? நீ புருஷனுக்கும் இவனுக்கும் வக்காலத்து வாங்காத. அவன பத்தி எனக்கு தெரியாதா என்றார். இங்க பாருங்க மச்சான், பேசும்போது பார்த்து மரியாதையா பேசுங்க. என்ன தெரியும்? உங்கள மாதிரி அப்பனோட சொத்துல வாழறவன் நான் இல்ல என்றதும் சுந்தரை அடிக்க கை ஓங்கினார். உடனே இதை பார்த்து கொண்டிருந்த ஷரணும் அருணும் பிரபுவை பிடித்து தள்ளிவிட்டனர். பெரிய மனுஷன்னு பாக்குறேன் இல்ல என்று கோபமாக பேசினான் ஷரண். என்னடா, எல்லாரும் இருக்காங்கன்ற தைரியமா? அண்ணா, மரியாதையா வெளியில போயிடுங்க என்றாள் நிர்மலா. ஒன்னா சேர்ந்து என்னைய பகச்சுக்கிட்டீங்கல்ல, விட மாட்டேன். அனுபவிப்பீங்க. பார்க்க தானே போறீங்க என்றார் பிரபு. வெளியில போடா என்றார் சுந்தர் கோபத்தோடு. வெளியே சென்றார் பிரபு. அண்ணா, நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க. பாத்துக்கலாம். போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு என்றாள். அதுதான் மச்சான், யோசிக்காதீங்க. நிம்மதியா போய் தூங்குங்க. பசங்க கிட்ட இத பத்தி சொல்லாதீங்க என்றார் சுந்தர். ஏற்கனவே பிசினஸ்ல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சமாளிச்சுக்கிட்டு வரேன். பசங்க படிப்பு செலவும் பார்க்கணும். இடையில இவரு வேற வந்து டார்ச்சர் பண்றாரு. செம்ம டென்ஷன், பிரஷரா இருக்குது.
அதையெல்லாம் யோசிக்காதீங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும் என்றாள் நிர்மலா. கீதாவும் நிதிஷும் வீட்டுக்கு கிளம்பினார்கள். 13 மார்ச் காலை 7:37. நிர்மலா, போன் அடிக்குது, யாருன்னு பாரு என்றார் சுந்தர். மதனி வீட்ல இருந்து தான் போன் பண்றாங்க என்றாள். ஹலோ என்று கேட்டுவிட்டு அண்ணா என்று கத்தினாள். நிர்மலா, என்ன ஆச்சு என்று பதறிப் போய் ஓடி வந்தார். என்னாச்சு நிர்மலா? அண்ணே, அண்ணே என்று தடுமாறினாள். அண்ணனுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டார். இந்த சத்தம் கேட்ட சரணும் அருணும் ஓடி வந்தார்கள். அண்ணன் இறந்து போயிட்டாராம் என்றாள். அத்தியாயம் 9. 13 மார்ச் காலை 8:15. கீதாவின் வீடு. சுந்தர் வீட்டிலிருந்து எல்லோரும் வந்தார்கள். என்னாச்சு மதனி என்று கேட்டாள் நிர்மலா. காலையில 7 மணி போல எழுந்து காஃபி குடிச்சிட்டு ஒரு மாதிரியா இருக்குன்னு நெஞ்சில லேசா வலிக்குதுன்னு சொன்னாரு. நான் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்னு சொன்னேன். ஒண்ணுமில்ல, சும்மாதான்னு போய் தூங்கிட்டாரு. 7:30 மணிக்கு போய் எழுப்புனேன், எழுந்திருக்கவே இல்ல என்று அழுதாள். டாக்டரும் வீட்டுக்கு வந்து செக் செய்துவிட்டு ஹார்ட் அட்டாக் என்று கூறினார். வீட்டுக்கு பலரும் வர ஆரம்பித்தார்கள். கிரியைகள் எல்லாம் நடக்க ஆரம்பித்தது. மாலை 4 மணி. பிரபு வீட்டுக்குள் நுழைந்தார். சரி, நடந்தது நடந்து போயிடுச்சு. பாடியை எடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டா நான் போய்க்கிட்டே இருப்பேன் என்றார். அண்ணா, நீங்க மனுஷன்தானா? உசுரு ஒண்ணு இழந்துட்டு எல்லாரும் கண்ணீரும் கம்மலையுமா இருக்கிறோம். நீங்க என்ன பேசுறீங்க என்றாள் நிர்மலா. பந்த பாசமெல்லாம் இப்ப இல்ல. எழுதி கொடுத்துட்டு அப்புறமா வேலைய பாருங்க என்றார் பிரபு. பெரிய மனுஷன்னு பாக்குறேன், மரியாதையா வெளியில போயிடுங்க என்றான் சுதா. டேய், என்ன அவ்வளவு தைரியமா என்று அவனை அடிக்க முயன்றார். அங்கே இருந்த ஷரண், அருண், சுந்தர் எல்லோரும் பிடித்து கொண்டார்கள். வெளியில போயிடுங்க, இருக்கிற மரியாதையை கெடுத்துக்காதீங்க என்றான் சுதா. கண்ணா, போலீஸுக்கு போன் பண்ணுடா என்றாள் கீதா. மதனி, ஒரு நிமிஷம், அண்ணான்னு கூப்பிடுறேன். இனியும் நீ வா போன்னு பேசுறதுக்கு முன்னாடி வெளியில போயிடுங்க. எதுவும் எழுதி தர மாட்டாங்க. யாரையும் கூட்டிக்கிட்டு வாங்க. இப்ப வெளியில போயிடுங்க என்றாள் நிர்மலா. உங்க குடும்ப விஷயம்னு தான் நான் பேசாம இருக்கிறேன். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா நீங்களும் போக வேண்டி வரும் என்று மிரட்டலாக பேசினார் சுந்தர். என்னங்கடா, ஒண்ணு சேர்ந்து மிரட்டுறீங்களா? பாத்துக்கிறேன்டா என்று கோபமாக வெளியேறினார் பிரபு. கிரியை, அஞ்சலி எல்லாம் முடிந்தது. நாட்களும் நகர்ந்தன. 4 ஜூலை காலை 10:40. சுந்தர் வீடு. வாங்க வாங்க, என்ன மதனி ஒரு மாதிரி இருக்கிறீங்க என்று கேட்டாள் நிர்மலா. அவர் இறந்து போய் 4 மாசம் ஆயிடுச்சு. அவர் இல்லாம அவர் பண்ண பிசினஸ் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. பசங்களும் பார்க்க முடியாது, படிக்கிறாங்க. அது கூட பணம் கொடுக்க முடியல. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குது. வேலைக்கு போங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அவங்கள என்று அழுதாள் கீதா. மதனி, இத்தனை நாளா சொல்லாம இருந்திருக்கீங்களே, நாங்க என்ன 3வது மனுஷங்களா? உங்க எல்லாருக்குமே உரிமை இருக்குது. உங்களுக்கு தான் வந்து கேட்க முடியல, அவனுங்களுக்குமா முடியல என்று சற்று கோபமாக பேசினாள் நிர்மலா. நானும் பசங்க கிட்ட சொன்னேன் தான். அவங்களும் ஒரு மாதிரி இருக்குது, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மதனி, பசங்களோட படிப்பு செலவு என்ன என்ன தேவை இருக்குதோ எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். எதுவுமே நீங்க யோசிக்காதீங்க என்றாள் நிர்மலா. அன்றிலிருந்து கீதாவின் மகன்களின் படிப்பு செலவு மற்றும் தேவைகள் பலவற்றையும் சுந்தரும் நிர்மலாவும் பார்த்து கொண்டார்கள். 22 பிப்ரவரி மாலை 2 மணி. அவங்க இப்படிப்பட்டவங்க சார். அவங்கள போய் சந்தேகப்படுறீங்களே, எப்படி சந்தேகப்படுறது என்றாள் கீதா. அதுவும் சரிதான். நீங்க சொல்றதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிரபு மேலதான் சந்தேகமா இருக்குது என்றார். ஆமா சார், எனக்கும் அவர் மேலதான் சந்தேகமா இருக்குது. ஏன்னா அவர் பேசுனது அப்படி. இருந்தாலும் 4 வருஷம் கழிச்சு பழி வாங்கி இருப்பாரோன்னு சந்தேகமா இருக்கு. கால நேரம் பார்த்துட்டு இருந்தாரான்னு தெரியல. ஓகே, அவரோட அட்ரஸ் குடுங்க. கீதா அட்ரஸை கொடுத்தாள். பிரபு நிர்மலாவ பார்க்க வந்தாரா? எனக்கு தெரிஞ்ச அளவுல அவர் வரல சார். ஓகே. அப்புறம் அவரோட ஃபேமிலி சம்பந்தப்பட்ட போட்டோஸ் ஏதாவது இருக்குதா? ஆமா சார், ஆல்பத்துல இருக்குது. கொடுங்க என்று வாங்கினார். ஜீப் மீண்டும் சுந்தர் வீடு நோக்கி சென்றது. சுந்தர் வீட்டுக்கு 500 மீட்டர் தூரத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கினார். அருகில் உள்ள கடைகளிலும் ஒரு சில வீடுகளிலும் அந்த போட்டோவை காட்டி, இந்த போட்டோல உள்ளவங்க யாரையாவது பார்த்திருக்கிறீங்களா? இல்லனா 2 நாளைக்கு முன்னாடி இந்த தெருவுல பாத்தீங்களா என்று கேட்க ஆரம்பித்தார். கேட்ட எல்லோருமே தெரியல சார், நாங்க பார்க்கல என்றும், ஒரு சில பேர்
இவர்களில் பிரபுவ பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்றும் கூறினார்கள். அதே சமயம் ஹாஸ்பிட்டலில் இருந்து போன் வந்தது. சொல்லுங்க டாக்டர். சார், அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துருச்சு. வாங்க என்றார் டாக்டர். உடனே ஜீப் ஹாஸ்பிட்டலை நோக்கி விரைந்தது. மாலை 3:40. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர். உள்ள வாங்க என்று அழைத்துச் சென்றார். இருவரும் உள்ளே சென்று அமர்ந்தார்கள். அத்தியாயம் 10. சார், ரிப்போர்ட் படி சாயங்காலம் 2ல இருந்து 4 மணி இந்த நேரத்துக்குள்ள தான் கொலை பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அந்த லேடி மேல 14 கத்திக்குத்து காயங்களும், கழுத்தும் கயிறு ஒண்ணால நெரிச்சியும் இறந்திருக்கிறாங்க. அப்புறம் நாய் மேல 9 கத்திக்குத்து காயங்களும் இருக்கு என்றார் டாக்டர். 14 கத்திக்குத்தா என்று ஆச்சரியமாக கேட்டார் இன்ஸ்பெக்டர். ஆமா சார், இது என்னமோ பழி வாங்கின மாதிரி தான் தெரியுது. ஆமா டாக்டர். நான் ஏற்கனவே சந்தேகப்பட்ட மாதிரி, ஏதோ பகைய மனசுல வச்சுக்கிட்டு பண்ணுன மாதிரி தோணுது. ஏன்னா, பணத்துக்காகவும், நகைக்காகவும் இந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ணுவாங்களா? அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. விசாரணை எப்படி போய்க்கிட்டு இருக்கு சார்? இறந்து போனவங்களோட அண்ணன் ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்குது. அங்க தான் போகப் போறேன். ஓகே டாக்டர், நான் கிளம்புறேன். ஓகே சார் என்றார் டாக்டர். மாலை 3:50. சுந்தர் வீடு. அப்பா, அருண் எங்க? என்று கேட்டான் ஷரண். வெளியில பேசிக்கிட்டு இருந்தானே, என்னாச்சு என்று கேட்டார் சுந்தர். அப்பா, அன்னைக்கு நாங்க கல்யாண வீட்டுக்கு போகும்போதும் சரி, நாங்க அம்மாவ கூப்பிட்டோம். ஆனா அவன் அவங்க தான் வர முடியலன்னு சொல்றாங்கல்ல, அம்மா ரெஸ்ட் எடுத்துக்கட்டும், நாம போகலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமும் சாப்பிடும்போது கூட போனை வச்சுக்கிட்டு சேட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அருண், என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? என்னாச்சுன்னு கேட்டேன். ஒண்ணுமில்லண்ணா, சும்மா சின்ன தலைவலிதான்னு சொன்னான். ஹரிணிக்கு கூட இது தெரியுமே. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொன்னப்ப கூட அவன் தான் சொன்னான் சித்தப்பா வீட்டுக்கு போகணும்னு. நீங்களும் நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. அப்பா, போய் பார்த்துட்டு சீக்கிரமா கிளம்பிடலாம். ரொம்ப நாளாச்சுல்ல அப்படின்னு சொன்னான். அப்புறமா சித்தப்பா வீட்டுக்கு போனப்புறம் டாப் அப் பண்ண போறேன்னு போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தான். இதை எப்படிப்பா எடுத்துக்கிறது என்று கேட்டான் ஷரண். என்னப்பா, இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுற என்று அதிர்ச்சியாக கேட்டார் சுந்தர். ஆமாப்பா, நானும் அண்ணனை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அம்மா இறந்து போன அன்னிக்கு அவன் முகமே சரியில்ல. அம்மா இறந்து போன அன்னிக்கு இரவு இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட போனை எடுத்துக்கிட்டு தனியா போனான் என்றாள் ஹரிணி. போனை எடுத்துக்கிட்டு தனியா போறான்னு சந்தேகப்படலாமா? பொதுவா எல்லாரும் அப்படித்தான். ஆனா இதுக்கு முன்னால நீங்க சொன்ன மாதிரி அவன் நடவடிக்கையில எனக்கே சந்தேகம் வருது என்று சோஃபாவில் தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்தார். அப்பா, என்ன ஆச்சுப்பா என்று கேட்டான் ஷரண். நீங்க சொல்றத பார்க்கும்போது 1 மாசத்துக்கு முன்னால 12 ஜனவரி நண்பகல் 12:35. என்னப்பா, ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டியே, என்னாச்சு என்று கேட்டாள் நிர்மலா. ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு வந்துட்டேம்மா என்றான் அருண். ஏன்பா? அம்மா, உங்க கூட தனியா பேசணும்னு தான் இந்த நேரத்துல வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்களேன்னு வந்தேன். என்ன அப்படி பேசணும்? ஏற்கனவே சொன்னேன்ல, பிசினஸ் பண்ண போறேன், பணம் வேணும்னு. அருண், ஆபீஸ் ஒண்ணுல வேலை பாக்குற, நல்லா தானே சம்பாதிக்கிற, அப்புறம் எதுக்கு பிசினஸ் எல்லாம்? முதல்ல பிசினஸ பத்தி படிக்கணும், தேடணும். அப்பா கூட சேர்ந்து முதல்ல அனுபவத்தை வளர்த்துக்கோ. நீயே பணம் சேர்த்து பிசினஸ் ஆரம்பிக்கிற போதுதான் பணத்தோட முக்கியத்துவம் உனக்கு தெரியும். புரியுதா அருண்? அம்மா, நான் எதையும் புரிஞ்சுக்கிற மனநிலைமையில இல்ல. எனக்கு பணம் வேணும். அருண், நீ கேக்குற மாதிரி 15 லட்சம் எவ்ளோ பெரிய காசு தெரியுமா? உடனே தூக்கி தந்து லாஸ் ஆனா என்ன பண்றது? சொல்றத புரிஞ்சுக்கோ என்றதும் கோபமாக கிளம்பினான். அருண், அருண் என்று அழைத்தும் கோபத்தோடு சென்று விட்டான். சற்று நேரத்தில் சுந்தரும் வீட்டுக்கு வந்தார். நடந்தவற்றை நிர்மலா கூறினாள். நீ திட்டியிருப்ப, அதான் கோவத்துல போயிட்டான். இல்லைங்க, நான் புத்திமதி தான் சொன்னேன். சரி சரி, நான் பேசுறேன் என்றார் சுந்தர். 22 பிப்ரவரி மாலை 4. சுந்தர் வீடு. சுந்தர் பேசுவதை வாசல் கதவின் அருகே நின்று கேட்டுக்கொண்டிருந்தான் அருண். கண்களில் கண்ணீரோடு அவர்கள் முன்னால் வந்து நின்றான். அப்பா, அண்ணா, ஹரிணி, என்னையே சந்தேகப்படுறீங்களா? அந்த அளவுக்கு நான் என்ன கொடூரமானவனா? இல்லப்பா, அது வந்து என்று சுந்தர் சற்று தடுமாறினார். அப்பா, நான் பணம் கேட்டப்போ அம்மா புத்திமதி சொன்னாங்க. நான் கேட்காம கோவத்துல கிளம்பிட்டேன் தான். அதுக்கப்புறம் அம்மா உங்ககிட்ட சொன்னாங்க இத பத்தி. அப்புறம் நீங்க தெளிவா சொன்னீங்க. அப்பவே நான் புரிஞ்சுகிட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் இப்படி சந்தேகப்படுவீங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்ல என்றான் கண்ணீரோடு. அதெல்லாம் சரி. கல்யாணத்துக்கு போகும்போது அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொன்னேன். அப்புறம்
கல்யாண வீட்ல கூட ஃபோன்ல எதையோ சேட் பண்ணிக்கிட்டே இருந்த. கேட்டதுக்கு தலைவலின்னு சொன்ன. அப்புறம் சித்தப்பா வீட்டுக்கு போகணும்னு சொன்னதும் நீதான். அங்க போன அப்புறம் டாப் அப் பண்ண போறேன்னு போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்த. அதுக்கு என்ன சொல்ற? என்று ஹரிணி கேட்டதும் என்ன சொல்வதென்று தெரியாமல் தடுமாறி போனான். அத்தியாயம் 11. என்னடா தடுமாறுற? என்னாச்சுன்னு சொல்லு என்று சற்று கோபமாகவே கேட்டான் ஷரண். அருண் சொல்ல ஆரம்பித்தான். 17 செப்டம்பர் காலை மணி 11. சுந்தர் வீடு. அன்று சுந்தர், நிர்மலா, அருண், ஷரண், ஹரிணி எல்லோரும் சுமன் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். பசங்க 3 பேருக்குமே 4 நாளைக்கு ஆபீஸ் லீவு. அதான் வரலாம்னு வந்தோம் என்றார் சுந்தர். எல்லோரும் பேசிக் கொண்டிருக்க அருண் வெளியே வீதி அருகே சென்று மரம் செடி கொடிகளை ரசித்துக் கொண்டிருந்தான். பக்கத்து வீட்டில் பெரிய மாமரம் ஒன்று இருந்தது. கிராமம் என்பதால் பொது வேலிகள் என்று அதிகமாக இருக்காது. கம்பிகளால் மட்டுமே சுற்றப்பட்டிருந்தது. மரத்தின் கீழே விரிப்பில் இருந்தவாறு ஒருத்தி எழுதி கொண்டிருந்தாள். மாநிறம் தோற்று போய்விடும் போல அவள் நிறத்திலும் அழகிலும் கவிதை எழுத தெரியாதவன் கூட கற்றுக்கொள்வான் அவள் அழகைக் கண்டால். அவன் மனதுக்குள் கவிதை நகரத் தொடங்கியது. மாலை நேரமாகியது. அடிக்கடி அவளை பார்க்க வெளியே வந்து நிற்க ஆரம்பித்தான். அவனின் உணர்வு அவள் மனதிலும் தோன்ற ஆரம்பித்தது. விழிகள் பேச ஆரம்பித்தன. 3வது நாள் வாசலின் அருகே சென்று பேச ஆரம்பித்தான். காதலும் மலர்ந்தது. 4வது நாள் எல்லோரும் ஊருக்குச் செல்லும் நாள் வந்தது. போன் நம்பர்களை பரிமாறிக்கொண்டனர். காதல் குறுஞ்செய்தியிலும் குரல் ஒலியிலும் வளர ஆரம்பித்தது. நாட்களும் உருண்டோடின. காதலும் வலுப்பெற்றது. 19 பிப்ரவரி இரவு 10:40. சுந்தர் வீடு. அருண், எங்க வீட்டுல எங்க காதல பத்தி சொல்லிட்டேன். ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு யாருன்னே தெரியாது. அதெல்லாம் முடியாது. மறந்துடுன்னு சொல்றாங்க என்றாள் பானு. பானு, நாளைக்கு கல்யாண வீடு ஒண்ணு இருக்குது. அத முடிச்சிட்டு கண்டிப்பா சித்தப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி நான் வர்றேன். வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட நான் பேசுறேன் என்றான். கண்டிப்பா வருவியா? உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பா வருவேன் என்று போனை கட் செய்தான் அருண். 22 பிப்ரவரி. சுந்தர் வீடு. அதுக்கப்புறம் கல்யாண வீட்டுக்கு போகும்போது கல்யாண வீட்டுல வச்சு பேசினதும் சித்தப்பா வீட்டுக்கு போக சொன்னதுக்கும் காரணம் அதுதான். சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு டாப் அப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பானு வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு தான் வந்தேன். அவங்களும் ஒத்துக்கிட்டு அம்மா அப்பாவை ஒரு நாளைக்கு கூட்டிக்கிட்டு வான்னு சொன்னாங்க. சந்தோஷமா தான் வந்தேன். அம்மா கிட்ட முதலாவதா சொல்லலான்னு. ஆனா இப்படி ஆயிடுச்சு. நடந்த விஷயத்தை எல்லாம் போன்ல சொன்னேன். நான் பேசினத கூட இன்ஸ்பெக்டர் சந்தேகமா பார்த்தாரு என்று கண் கலங்கி நின்றான். அப்பா அருண், மன்னிச்சுக்கப்பா. மனசு ஏதோ தடுமாறிடுச்சு. என்ன மன்னிச்சிருப்பா என்று சுந்தர் அருணை கட்டிப்பிடித்துக் கொண்டார். ஷரணும் ஹரிணியும் அருணை கண் கலங்கி கட்டிப்பிடித்துக் கொண்டனர். மாலை 4:30. இன்ஸ்பெக்டர் பரதனின் ஜீப் பிரபு வீட்டை நோக்கி சென்றது. அங்கே ஒரு கடையின் அருகே நிறுத்திவிட்டு இறங்கி கடைக்குள்ளே சென்றார். வணக்கம் சார். வணக்கம். இந்த நம்பர் 76 எந்த வீடு? அந்த வீடுதான் சார். அவர் பேரு பிரபுதானே? ஆமா சார் என்றதும் அந்த வீடு நோக்கி நடந்தார். சார், அந்த வீட்ல இப்ப யாருமே இல்ல என்றார் கடைக்காரர். உடனே திரும்பி, யாருமே இல்லையா? எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பிரபு பசங்களுக்கு வெளிநாட்டுல நல்ல வேலை கிடைச்சிருச்சு. அதனால இங்க உள்ள சொத்துக்கள் எல்லாத்தையும் வித்துட்டு அங்க தொழில் செஞ்சு அங்க செட்டில் ஆக போறோம்னு போயிட்டாங்க என்றார். எப்ப போனாங்க? அவங்க போய் கிட்டத்தட்ட 6 மாசம் ஆக போகுது சார். 6 மாசமா? ஆமா சார். ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல. பிரபு தெரிஞ்சவரு தான். அதான் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். சரி, நான் கிளம்புறேன் என்று ஸ்டேஷனை நோக்கி சென்றார் இன்ஸ்பெக்டர். மாலை 6:05. போலீஸ் நிலையம். கான்ஸ்டபிள், ஒரு டீ சொல்லியா? ஒரே தலைவலியா இருக்குது என்றார் இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள் டீயை கொண்டு வந்து கொடுத்தார். கான்ஸ்டபிள், அந்த கொலை கேஸ்ல என்னதான் சுத்தி பார்த்தாலும் ஒரு லீடும் கிடைக்கவே இல்ல. இப்ப கூட ஒருத்தனை கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம்னு போனா, அங்க அவன் குடும்பத்தோட ஃபாரின் போய் 6 மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்குள்ள கொலை நடந்திருக்குது. பட் ஒரு எவிடன்ஸ் கூட இல்ல. இனி யாரத்தான் விசாரிக்கிறது என்று கோபத்தோடு இருந்தார் இன்ஸ்பெக்டர். மாலை 6:30. சுந்தர் வீடு. எல்லோரும் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்தனர். சுந்தர் இன்ஸ்பெக்டருக்கு போன் செய்தார். சொல்லுங்க சுந்தர். இன்ஸ்பெக்டர், ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சுதா? நானும் அதுக்கு தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சுந்தர்.
இப்ப கூட அந்த விஷயமா தான் போனேன். பட் எதுவுமே கிடைக்கல. கொஞ்சம் டைம் கொடுங்க என்றார். ஓகே சார் என்று போனை கட் செய்தார். ஹரிணி நிர்மலாவின் வாசலில் முன்னால் ஏதோ ஒன்றை பார்த்து சற்று ஆழ்ந்த சிந்தனைக்குள் சென்றாள். அத்தியாயம் 12. ஹரிணி, என்னத்தம்மா அப்படி பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற என்று கேட்டார் சுந்தர். அப்பா, யாராவது அத சரியா கவனிச்சீங்களா என்று கேட்டாள். என்னத்த சொல்ற ஹரிணி, ஒண்ணுமே புரியலையே என்றான் சரண். அங்க கவனிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நாம வளர்க்குற கிளிதான் இருக்குது என்றார் சுந்தர். அதத்தான்ப்பா சொல்றேன் என்றாள் ஹரிணி. ஹரிணி, கொஞ்சம் தெளிவா சொல்லேன் என்றான் அருண். அம்மா இறந்து போன அன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ கிளி சிறகு அடிச்சுக்கிட்டு பயந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, கூட்டமா ஆட்கள் வந்ததுனால பயந்திருக்கும் என்றார் அப்பா. அப்படித்தான்ப்பா நானும் நினைச்சேன். ஆனா குறிப்பிட்ட சிலர் வந்தப்போ அந்த மாதிரி பண்ணல. யாரோ ஒருத்தர் உள்ள இருந்தப்போ தான் அப்படி பண்ணுச்சு. நானும் இப்பதான் அதை யோசிச்சு பார்த்தேன் என்றாள். அப்பா, ஹரிணி சொல்றது சரிதான். ஏன்னா அம்மா ரூம் வாசலுக்கு முன்னாடி தான் கிளி கூடும் இருக்கு. சோ அம்மாவ கொலை பண்ணுனத கண்டிப்பா கிளி பார்த்திருக்கும் என்றான் அருண். இருந்தாலும் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? போலீஸ் கிட்ட இத பத்தி எப்படி சொல்றது என்றார் அப்பா. 5 மே மாலை 4:50. சுந்தர் வீட்டிற்கு தனது மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தார். திடீரென வீதி ஓரத்தில் உள்ள மரம் ஒன்றின் பொந்திலிருந்து கிளிக்குஞ்சு ஒன்று வந்து தவறி விழுந்தது. தாய் கிளியும் அங்கே இல்லை. அந்த கிளிக்குஞ்சை பிடிப்பதற்காக அருகில் இருந்த இரு நாய்கள் ஓடி வந்தன. சில காகங்களும் பிடிக்க வந்தன. உடனே இதை பார்த்த சுந்தர் நாய்களையும் காகங்களையும் துரத்திவிட்டு அந்த கிளிக்குஞ்சை தூக்கினார். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மரத்தையும் பார்த்தார். மரமும் உயரமாக இருந்தது. மரத்தின் அருகே சென்று பார்த்தார். மரத்தின் பின்னால் தாய் கிளி கல்லால் அடிக்கப்பட்டு இறந்து கிடந்தது. உடனே அந்த கிளி குஞ்சை சிறிய பையில் போட்டுக்கொண்டு வீடு நோக்கிச் சென்றார். நிர்மலா, நிர்மலா, இங்க வா என்று அழைத்தார். என்னங்க, இங்க பாரேன் என்று கிளிக்குஞ்சை எடுத்து காட்டினார். எங்க, எங்க புடிச்சீங்க? ரொம்ப அழகா இருக்குது. வர்ற வழியில மரத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு. தாய் கிளிக்கு யாரோ கல்லால அடிச்சிருக்கிறாங்க. அது செத்து கிடந்துச்சு. அதான் இதை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ம், பாவங்க, நாமளே வளர்ப்போம் என்று அன்றிலிருந்து நிர்மலாதான் அதற்கு நீர், பால், சாப்பாடு எல்லாம் ஊட்டி விடுவாள். சற்று வளர்ந்த பின்னர் கூடு வாங்கி கூட்டுக்குள் வைத்து வளர்க்க ஆரம்பித்தாள். நிர்மலா சாப்பாடு கொடுக்காமல் சாப்பிடாது. அவ்வளவு பாசம் நிர்மலா மீது அந்த கிளி வைத்திருந்தது. அதே போன்று கிளி மீது நிர்மலாவும் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தாள். வீட்டில் உள்ள நாயும் அந்த கிளியோடு மிகவும் சிநேகமாக இருந்தது. கூட்டிலிருந்து வெளியே வந்தாலும் நாயும் கிளியும் ஒன்றாகவே விளையாடிக் கொண்டு திரியும். இரவு 7:10. சுந்தர் வீடு. அப்பா, இன்ஸ்பெக்டரை வர சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லலாம் என்றாள் ஹரிணி. அவர் எப்படிம்மா நம்புவாரு? கிளி எப்படி சாட்சி சொல்லும்னு கேட்பாரு என்றார் சுந்தர். நீங்க வர சொல்லுங்கப்பா, பேசிக்கலாம் என்றாள். உடனே சுந்தர் இன்ஸ்பெக்டருக்கு போன் செய்தார். சொல்லுங்க சுந்தர். இன்ஸ்பெக்டர் சார், வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமா? இப்ப வா. எதுக்கு? சார், ஒரு சாட்சி கிடைச்சிருக்குது என்றார். சாட்சியா? உடனே வரேன் என்று போனை கட் செய்தார். போலீஸ் நிலையம். கான்ஸ்டபிள், சீக்கிரமா வண்டியை எடு. ஒரு எவிடன்ஸ் இல்லாம இருந்துச்சு. இப்போ சாட்சி கிடைச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. பார்க்கலாம் என்று ஜீப்பில் ஏறினார். யாரு சார் சாட்சி என்று கேட்டார் கான்ஸ்டபிள். தெரியல, பார்க்கலாம். ஆனா ஒருத்த மேல சந்தேகமா இருக்குது. இந்த சாட்சி என்ன சொல்லுதோ அதை வச்சுதான் கன்ஃபார்ம் பண்ணணும் என்றார். யாரு சார் அது? சொல்றேன் என்றார். வேகமாக ஜீப் சுந்தர் வீடு நோக்கி சென்றது. இரவு 7:40. சார், உள்ள வாங்க என்று அழைத்துச் சென்றார் சுந்தர். சோஃபாவில் அமர்ந்தார்கள். சுந்தர், சாட்சி இருக்குதுன்னு சொன்னீங்களே, எங்க, யாரு என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். சுந்தர் ஹரிணியை பார்த்தார். கிளியை கூண்டோடு கொண்டு வந்து இன்ஸ்பெக்டர் முன்னால் முன்னால் வைத்தாள். இன்ஸ்பெக்டர் எல்லோரின் முகத்தையும் பார்த்தபடி, சுந்தர், என்ன இது, எனக்கு புரியல என்றார். சார், இப்போ இதுதான் சார் சாட்சி என்றாள் ஹரிணி. என்னம்மா சொல்ற? கிளி சாட்சி சொல்லுமா? ஆமா சார். அம்மா இறந்து போன அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவங்க, அஞ்சலிக்கு வந்தவங்கன்னு பல பேர் இருந்தாங்க. ஆனா இந்த கிளி யாரையோ பார்த்து பயந்து சிறகடிச்சு பதட்டமா இருந்துச்சு. அந்த ஆளு வெளியில போனதும் அமைதியா ஆயிடுச்சு சார். அது மாதிரி 2 அல்லது 3 தடவ நடந்துச்சு சார். நான் நல்லாவே கவனிச்சேன் என்றாள். சரிம்மா, ஆனா கிளி எப்படி சொல்லும்? எப்படி காட்டித் தரும்? என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். சார்,
இந்த கிளிய 2 வருஷமா நிர்மலா தான் சாப்பாடுல இருந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுனா என்றார் சுந்தர். ஆமா சார். வீட்டுக்கு யார் யார் வராங்க, நாங்க பேசுறது, பேர் சொல்லி கூப்பிடுறது எல்லாமே அதுக்கு சொல்லிக் குடுத்திருக்காங்க. அது யாரு என்னன்னு எல்லாமே அந்த கிளிக்கு தெரியும் சார் என்றான் சரண். இப்ப என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரையும் திரும்ப வர சொல்றதா? இல்ல வீடு வீடா கிளிய கொண்டுட்டு திரியணுமா? இல்ல சார். வீட்டுக்கு வந்தவங்க அடிக்கடி வர்றவங்க பேர் சொல்லி பார்க்கலாம் என்றாள் ஹரிணி. நிஷா, அம்மாவ கொலை பண்ணது யாருன்னு உனக்கு தெரியுமா என்றதும் கிளி தலையை மேலும் கீழும் ஆட்டியது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் இன்ஸ்பெக்டர். பாபு, சேகர், தீபா என்று வந்த பல பெயர்களை சொல்ல ஆரம்பித்தாள். இல்லை இல்லை என்றே தலையாட்டியது. ஹரிணி, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க பெயரை சொல்லுங்க என்றார் இன்ஸ்பெக்டர். ஹரிணியும் பல கூறினாள். திடீரென ஒரு பெயரை கேட்டு சிறகுகளை பயத்தில் அடிக்க ஆரம்பித்தது. அங்கும் இங்கும் நடந்தபடி பதறியது. ஹரிணி, திரும்ப அந்த பெயரை சொல்லுங்க. அபிலாஷ் என்றாள் ஹரிணி. மீண்டும் அதே போல சிறகுகளை பயத்தில் அடிக்க ஆரம்பித்து அங்கும் இங்கும் நடந்தபடி பதறியது கிளி. அத்தியாயம் 13. சுந்தர் சார், யாருன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. இனி நான் பாத்துக்கிறேன். இத பத்தி நீங்க யாருகிட்டயும் எதுவும் பேசாதீங்க. கால் பண்ணும்போது ஸ்டேஷனுக்கு வாங்க, இல்லனா நானே வரேன் என்று கூறிவிட்டு கிளம்பினார் இன்ஸ்பெக்டர். ஜீப் சென்று கொண்டிருந்தது. சார், உடனே அரெஸ்ட் பண்ண போறோமா என்று கேட்டார் கான்ஸ்டபிள். இல்ல கான்ஸ்டபிள், ஃபர்ஸ்ட் அவனை பத்தி அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டு பார்க்கலாம். அவன் கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் தெரியும் கொலை பண்ற அளவுக்கு காரணம் என்னன்னு. அப்புறம் மேலதிகமா அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு அவன்கிட்டயே விசாரிச்சுக்கலாம் என்றார் இன்ஸ்பெக்டர். 23 பிப்ரவரி காலை 8:15. போலீஸ் நிலையத்திலிருந்து ஜீப் அபிலாஷ் வீட்டிற்கு சற்று தொலைவில் உள்ள கடையின் அருகே நின்றது. அண்ணே, அந்த வீட்டு பையன் அபிலாஷ் இருக்கானே, அதிகமா யார் கூடயாவது வெளியில போவானா? ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்காங்களா என்று கேட்டார். ஆமா சார். இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் சார் பைக்ல வேலைக்கு போனான். அதிகமா நிதிஷ், பரத் கூட தான் அதிகமாவே வெளியில போறது. காலையில வேலைக்கு போயிடுவான். சாயங்காலம் அவனுங்க 3 பேரும் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. போவாங்க, வருவாங்க என்றார். சரி, இப்போ நிதிஷ், பரத் எங்க இருப்பாங்க? அதுதான் சார் அவங்க வீடு. அவனுங்க வேலைக்கு 9 மணிக்கு மேல தான் போவாங்க என்றார். சரிண்ணா, தேங்க்ஸ் என்றார். எதுக்கு சார் விசாரிக்கிறீங்க? வெளிநாடு போறது சம்பந்தமா பேசி இருக்கிறாங்க. அதான் விசாரிச்சு பார்க்க சொன்னாங்க என்று பரத் வீடு நோக்கி சென்றார். வீட்டு கதவை தட்டினார். பரத் கதவை திறந்தான். போலீஸை பார்த்ததும் பயந்து போனான். உள்ள வரலாமா? வாங்க சார் என்றதும் உள்ளே சென்றார்கள். உள்ளே பரத் அம்மா அப்பா இருந்தார்கள். சார், என்ன விஷயமா வந்தீங்க என்று சற்று பயந்த துணியில் கேட்டார் பரத் அப்பா. ஒரு விசாரணைக்காக வந்தேன். எனக்கு தெரிய வேண்டியது உன்னோட ஃப்ரெண்ட் அபிலாஷ பத்தி. சார், அபிலாஷ பத்தி எதுக்கு சார்? அவன் என்ன பண்ணுனா என்று கேட்டான் பரத். இப்போ அதிகமான ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க கேரக்டர் பத்தி விசாரிக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்குது. சோ இது சீக்ரெட். அபிலாஷுக்கு தெரியக்கூடாது. அவனை பத்தி கொஞ்சம் சொல்லு. ஓகே சார், நான் சொல்றேன் என்று கூற ஆரம்பித்தான். சார், சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஃப்ரெண்டு தான். படிக்கிற காலத்துல இருந்தே ரிச்சா வாழணும், எப்பவும் காசு இருக்கணும், பெருமதியான பைக் வாங்கணும், அப்படி இப்படின்னு பணக்கார மாதிரி தான் பேசுவான். அப்படித்தான் இருப்பான். எப்பவும் கையில பணம் வச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப கூட அப்படித்தான். ஆனா நல்ல பையன் சார். தப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். என்னோட பழகுன வரைக்கும் நான் அவன்கிட்ட தப்பா எதுவுமே பார்த்ததில்ல சார். ஆனா, நீ சொல்றத பார்த்தா ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் நிதிஷ், ரைட்? ஆமா சார். என்ன விட ரொம்ப க்ளோஸ் நிதிஷ் தான். நான் அதிகமா நைட் டைம்ல வெளியில போக மாட்டேன். அவங்களுக்கே தெரியும். சோ, அவங்க தான் அதிகமா ஒண்ணா போவாங்க. ம். ஓகே பரத். கான்ஸ்டபிள், சொன்னதையெல்லாம் நோட் பண்ணுனீங்களா? பண்ணிட்டேன் சார். ஓகே, நாங்க கிளம்புறோம் என்று ஜீப் நோக்கி நடந்தார்கள் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும். சார், இவன் சொல்றதையெல்லாம் வச்சு பார்த்தா என்னதான் முடிவு பண்றது என்று கேட்டார் கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிள், இவன் சொல்றத வச்சு பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்தே பணக்காரனா வாழ ஆசைப்பட்டிருக்கிறான். ஆனா இப்போ ஆபீஸ்ல வேலை பார்க்கறான். அங்கதான் டவுட். என்ன டவுட் சார்? கொலை பண்ணுனது அவன்தான்னு தெரியும். இருந்தாலுமே பணக்காரனாவே வாழணும்னு ஆசைப்பட்டவன் சாதாரணமா ஆபீஸ்ல மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்க மாட்டான். சோ வேற ஏதோ இருக்குது. அத அவன அரெஸ்ட் பண்ணுனாதான் தெரியும் என்றார். சார், அப்ப அரெஸ்ட் பண்ணலாமே என்றார் கான்ஸ்டபிள். இல்ல கான்ஸ்டபிள், நிதிஷ் கிட்ட சும்மா விசாரிச்சு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவன் எல்லாத்தையும் சொல்ல மாட்டான். ஏன்னா ஏதோ நடக்குது. ஒரு கொலை பண்ணிட்டு சாதாரணமா வேலைக்கு போறான்.
கொலை பண்ண வீட்டுக்கே வந்துட்டு போயிருக்கான்னா, அவன் சாதாரணமான ஆளே இல்ல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நிதிஷுக்கும் தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குது என்றார். சார், ஏதேதோ சொல்றீங்க. எனக்கு புரியல சார். கான்ஸ்டபிள், இந்த சீரியல் கில்லர்ஸ் அப்புறம் சைக்கோஸ் எல்லாருமே பார்க்க சாதாரணமா தான் இருப்பாங்க. ஆனா சில ஆசைகள் வந்துட்டா அவங்க குணமே வேற. தலைகீழா மாறிடும். சில பேர் இருக்காங்க, கொலை பண்ணி அத ரசிப்பாங்க. ஆனா பொருட்கள் மீது ஆசை வராது. ஒரு சிலர் பணத்துக்காக எந்த அளவுக்கும் போவாங்க. அந்த மாதிரி தான் அபிலாஷ் இருப்பான்னு எனக்கு தோணுது என்றார். சார், இப்ப என்ன செய்யலாம்? அவன் ரொம்ப டேஞ்சர் தான். நிதிஷ் கிட்ட சும்மா விசாரிக்கலாம். அடுத்த ஸ்டெப் அபிலாஷ அரெஸ்ட் பண்றது. அப்புறம் தான் கொலைக்கான உண்மையான காரணம் தெரியும். பணத்துக்காக கொலை பண்ணியிருந்தாலும், இந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஏதோ பகைய மனசுல வச்சு பழிவாங்குன மாதிரி தான் தோணுது. வாங்க என்று நிதிஷ் வீடு நோக்கி நடந்தார்கள். அத்தியாயம் 14. இன்ஸ்பெக்டர் நிதிஷ் வீட்டின் கதவை தட்டினார். நிதிஷ் கதவை திறந்தான். இருவரையும் பார்த்து பயந்து போனான். நிதிஷ், ஆமா சார். உள்ள வரலாமா? வாங்க சார் என்று உள்ளே உட்காரச் சொன்னான். பயப்பட வேண்டாம். நாங்க வந்தது அபிலாஷ பத்தி விசாரிக்கத்தான். ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க கேரக்டர பத்தி விசாரிக்க சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் அதான் வந்தோம். இது சீக்ரெட். யாருகிட்டயும் சொல்ல வேண்டாம். முக்கியமா அபிலாஷ் கிட்ட. ஓகே சார். கண்டிப்பா. சரி, சொல்லுங்க. சார், அபிலாஷ் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஃப்ரெண்டு. ஒண்ணா தான் படிச்சோம். அது மட்டும் இல்லாம பக்கத்து வீடு. ரொம்ப நெருக்கம். நாங்க நல்லா படிப்பான் சார். படிச்சு நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு ரொம்ப நல்ல பையன் சார். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அவனுக்கு என்றான். ம். ஓகே, ஓகே. உங்க வீட்ல யாரும் இல்லையா? இல்ல சார். அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்க. நீங்க வேலைக்கு போகலையா? இனிமே தான் சார் போகப் போறேன். மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கிறேன் என்றான். குட். நாங்க கிளம்புறோம் என்று இருவரும் ஜீப்பை நிறுத்தி வைத்திருந்த இடத்திற்கு வந்தார்கள். கான்ஸ்டபிள், பரத் சொன்னதுக்கும் இவன் சொன்னதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுல்ல? ஆமா சார். பெருசா சம்பந்தமே இல்ல. அவன் சொன்னது 90% பொய். எப்படி சார் சொல்றீங்க? அவன் கதவ திறக்கிற போது மூஞ்சியில ரொம்ப பயமும் பதட்டமும் இருந்துச்சு. ஆனா அவன் அத சமாளிக்க முயற்சி பண்ணுனான். அப்புறமா அவன் வலது ஆள்காட்டி விரல்ல வெள்ளையா ஏதோ பவுடர் மாதிரி இருந்துச்சு. அவனோட கண்ணும் சிவந்து போய் இருந்துச்சு. அப்படின்னா ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கானா சார்? கண்டிப்பா. ஏதோ நடக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் பரத்துக்கு இதுல சம்மந்தம் இருக்காது. கண்டிப்பா அபிலாஷுக்கு சம்மந்தம் இருக்க அதிகமா வாய்ப்பு இருக்குது. சார், இப்ப என்ன சார் பண்றது? நைட்ல தான் 2 பேரும் வெளியில போறதா அந்த கடையில உள்ளவரே சொன்னாரே. சோ, இன்னைக்கு ஃபாலோ பண்றோம். எவிடன்ஸோட சிக்கினா அரெஸ்ட் தான் என்றார் இன்ஸ்பெக்டர். நண்பகல் 12:20. சுந்தர் வீடு. யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்க கதவை திறந்தார் சுந்தர். அங்கே பிரபுவும் அவரது மனைவியும் அவர்களது 2 மகன்களும் நின்று கொண்டிருந்தார்கள். வாங்க மச்சான் என்று உள்ளே அழைத்தார் சுந்தர். நிர்மலாவின் போட்டோவை பார்த்துவிட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். சொத்து மேல ஆசைப்பட்டு குடும்பமும் வேணாம், கூட பிறந்தவங்களும் வேணான்னு சொல்லி சொல்லி கடைசியில நிர்மலாவையும் இழந்துட்டு நிக்கிறேனே என்று அழ ஆரம்பித்தார். மச்சான், அழாதீங்க. நடந்தது நடந்து போயிடுச்சு. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும் என்றார் சுந்தர். யார் இப்படி பண்ணுனது என்று கோபமாக கேட்டார். விசாரணை போய்கிட்டு இருக்குது என்று சுந்தர் கூறினார். வேறு எதையும் விரிவாக கூறவில்லை. மாலை 4:30. இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் சாதாரண உடையில் அந்த கடையில் அமர்ந்து கொண்டிருந்தனர். சார், அங்க பாருங்களேன், அபிலாஷ் வரான் என்றார் கான்ஸ்டபிள். இப்பதான் ஆபீஸ் முடிஞ்சு வரான் போல இருக்குது. இருவரும் அந்த வீட்டையே பார்த்து கொண்டிருந்தார்கள். கீதா வீடு. அம்மா, வர வழியில பெரியப்பாவை பார்த்தேன். என்ன கண்ணா சொல்ற? பெரியப்பாவா? ஆமாம்மா, பிரபு பெரியப்பா. எங்க பார்த்த? மாமா வீட்டு தெரு பக்கம் போன மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா நான் வந்துட்டேன். டேய், கண்டிப்பா அது அவருதானா என்று கேட்டான் சுதா. ஆமாண்ணா. விடு. அவரு வந்தா என்ன போனா என்ன? உங்க அப்பா போன பிறகு அவர் யாரோ நாங்க யாரோ என்றாள் கீதா. திடீரென வீட்டு கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்தாள் கீதா. பிரபுவும் அவரது மனைவியும் மகன்கள் இருவரும் நின்று கொண்டிருந்தார்கள். கீதா தரையை பார்த்தவாறு, இப்ப இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா, அப்பா போனதோட எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. கண்ணா, சுதா, நீங்க 2 பேரும் உள்ள போங்க என்றாள் கீதா. பிரபு அழுது தான் திருந்தியதையும் மனக்கவலையையும் கூறினார். அவர்களும் கவலைப்பட்டார்கள். நாளை மீண்டும் வெளிநாடு போக இருப்பதால் அவர்களை வீட்டிலிருந்து காலையில் போகும்படி கூறினாள் கீதா.
இரவு 7:37. சார், அபிலாஷ். அபிலாஷ் வெளியே வர நிதிஷும் வெளியே வந்தான். அபிலாஷ் நடந்து வந்து நிதிஷுடைய பைக்கில் ஏறினான். இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் கடைக்குள் ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். அபிலாஷும் நிதிஷும் சென்றார்கள். கான்ஸ்டபிள், பைக் எடுங்க. இருவரும் அவர்களை ஃபாலோ செய்ய ஆரம்பித்தார்கள். சிறிது தூரம் சென்றதும் ஒரு காட்டுப் பகுதியின் அருகில் பைக்கை நிறுத்திவிட்டு அபிலாஷும் நிதிஷும் நடந்தார்கள். இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் மறைந்து மறைந்து பதுங்கி அவர்களை ஃபாலோ செய்தார்கள். இருவரும் ஒரு சிறிய குடோன் உள்ளே சென்றார்கள். உள்ளே சென்றதும் இன்ஸ்பெக்டர் குடோனை சுற்றி பார்த்துவிட்டு ஒரு சிறிய ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார். உள்ளே போதைப் பொருட்களும் சாராய பாட்டில்களும் இருந்தன. நிதிஷ், நாளைக்கு நைட்டுக்கு இந்த சரக்கு எல்லாமே வசந்துக்கு அனுப்பிடு என்று கூறிவிட்டு ஒரு பெட்டி ஒன்றை திறந்தான். அதற்குள் நகைகளும் நிறைய பணமும் இருந்தது. இந்த பணத்தையும் நகையையும் வச்சு நான் ஆசைப்பட்ட பைக்க வாங்க போறேன். அப்புறமா சரக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேல் பண்ணிட்டா அடுத்தது கார் தான். எல்லாமே காசுதான் என்று அருகில் இருந்து பீரை எடுத்து குடித்தான். அபிலாஷ், நீ பைக் வாங்கினா வீட்ல கேட்பாங்களே, இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு. வேலை பார்க்கறேன், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பேங்க்ல லோன் போட்டு வாங்கினேன்னு சொல்லுவேன். பொய் எவ்வளவோ இருக்குது, எதுக்கு யோசிக்கணும் என்றான். சரி, நாளைக்கு இந்த சரக்கை எடுத்துக்கிட்டு நீ 25% எடுத்துக்கோ என்றான். இருவரும் குடித்தார்கள். பிறகு நன்றாக சாப்பிட்டார்கள். சற்று போதையும் குறைந்தது. பின்னர் வெளியே வந்து வீட்டுக்கு சென்றார்கள். கான்ஸ்டபிள், பாத்தீங்களா, ட்ரக் சப்ளை வேற பண்றானுங்க. இவனுங்கள அரெஸ்ட் பண்ணுனாதான் அதுல சம்பந்தப்பட்டவங்களையும் அரெஸ்ட் பண்ண முடியும் என்று பேசியவாறு சென்றார்கள். 24 பிப்ரவரி காலை 9 மணி. கீதா வீடு. சரிம்மா, நாங்க கிளம்புறோம் என்று பிரபு குடும்பம் விமான நிலையம் நோக்கி செல்ல வண்டியில் ஏறினார்கள். வண்டி சென்றது. அவர்கள் சென்று சில நிமிடங்களில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது. இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றார்கள். தம்பி, படம் பாக்குறீங்களா? வாங்க, பெரிய படம் நான் காட்டுறேன் என்றதும், சார், கண்ணா என்ன பண்ணுனா என்று கீதா பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தாள். கான்ஸ்டபிள், விளங்க மாட்டுங்க. அத்தியாயம் 15. சார், கண்ணா எதுவுமே பண்ணல சார். எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க என்று கேட்டாள் கீதா. அதே சமயம் அருகில் உள்ள கடைக்கு சென்ற சுதாவும் வந்தான். உங்க புருஷன் தங்கச்சிய கொலை பண்ணுனதே உங்க பையன்தான் என்றதும் இருவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். சார், என்ன சார் சொல்றீங்க? அத்தைய நான் கொலை பண்ணுனேனா என்று பயத்தை மறைத்தவாறு கேட்டான். கான்ஸ்டபிள், ஜீப்ல ஏத்துங்க. அப்புறம் அந்த டாக்டரையும் வர சொல்லுங்க. நீங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க என்று இன்ஸ்பெக்டர் அவனை அழைத்துச் சென்றார். கீதாவும் சுதாவும் எதுவுமே பேச முடியாமல் திகைத்து போய் நின்றனர். காலை 9:30. போலீஸ் நிலையம். சார், எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். டி ஷர்ட்டை கழட்டு என்றார் இன்ஸ்பெக்டர். எதுக்கு சார்? சொன்னதை செய் என்றதும் கழட்டினான். டாக்டர் என்று அழைக்க அங்கே வரவழைக்கப்பட்டிருந்த டாக்டர் வந்தார். டாக்டர், பாருங்க என்றதும் அவனது வலது முழங்கை மேலே உள்ள காயத்தை பார்த்தார். ஆமா சார், இது நாய் கடிச்சதுதான். ஓகே டாக்டர், தேங்க்யூ. எதுக்கு கொலை பண்ணுன? சொல்லு. சார், சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க சார். அந்த நாள் நான் ஊர்லயே இல்ல என்றான். தம்பி, நீ அன்னைக்கு சாயங்காலம் 2:30 மணிக்கு வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கிற. நிதிஷ் கூட தான் போயிருக்கிற. அவனையும் அடுத்த அரெஸ்ட் பண்ணத்தான் போறேன். போதைப் பொருள் கேஸ்ல. உன் மேலயும் அந்த கேஸ் இருக்குது. முதலாவது கொலை கேஸ், அப்புறம் தான் அந்த கேஸ் என்றதும் அவனுக்கு எதுவுமே சொல்ல முடியவில்லை. தான் நன்றாக மாட்டிக்கொண்டதை அவன் உணர்ந்தான். இருந்தும் சமாளிக்க முயன்றான். உடனே இன்ஸ்பெக்டர் சுந்தர் வீட்டுக்கு போன் செய்து அந்த கிளியை கொண்டு வரச் சொன்னார். சற்று நேரத்தில் அவர்களும் வந்தார்கள். அவனை பார்த்ததும் கிளி பயத்தில் அங்கும் இங்கும் தடுமாற ஆரம்பித்தது. ம், கேளுமா என்றார் இன்ஸ்பெக்டர். இவன் தானே அம்மாவை கொலை பண்ணுனது என்று ஹரிணி கேட்டதும், அபிலாஷ் அபிலாஷ் என்று கூறி பயத்தில் அங்கும் இங்கும் தடுமாறியது. அவனுக்கு எதுவுமே புரியவில்லை. ஆச்சரியத்தில் உறைந்து போனான். இனிமேல் பொய் சொல்ல முடியாது என்பதை உணர்ந்தான். சரி சார், நான் சொல்றேன். ஆரம்பத்துல இருந்தே பணத்து மேல ரொம்ப ஆசை சார். அப்புறமா வீட்டுக்கு தெரியாம குடிக்கிறது, சிகரெட்டுன்னு ஜாலியா இருந்தேன். படிப்புல கூட ஆர்வமே இல்ல. அம்மா வற்புறுத்துவாங்க. அதனால காலேஜ் போனேன். அதிகமா அரியர்ஸ் இருந்துச்சு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்பப்போ அந்த வீட்ல போய் பணம் வாங்குவேன். காலேஜ் முடிஞ்ச அப்புறம் வேலைக்கு போகவே பிடிக்கல. வீட்டுல உள்ளவங்கள சமாளிக்க ஆபீஸ் போறேன்னு பொய் சொல்லிட்டு ட்ரக் சப்ளை வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
நிதிஷும் நானும் தான் பண்றது. இப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது சரக்கு ஒருத்தனுக்கு குடுத்தோம். அவன் ஏமாத்திட்டான். அதுல பாதி பணம் போயிடுச்சு. அப்புறமா 2 பேரும் யோசிச்சு டென்ஷன்ல ஹெராயின் கொஞ்சம் யூஸ் பண்ணுனோம். அப்புறமா அத்தை வீட்டுல நெறைய பணம், நகை இருக்குதுன்னு அத பத்தியும் பேசிக்கிட்டோம். நிறுத்து. உன்னோட பேரு அபிலாஷ். எதுக்கு கண்ணான்னு கூப்பிடுறாங்க? என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். வீட்ல செல்லமா கூப்பிடுவாங்க. வெளியில அபிலாஷ்ன்னு தான் சொல்லுவாங்க. சரி, அப்புறம் என்னாச்சு? 20 பிப்ரவரி மாலை 2:46. அத்த, வாப்பா. அபிலாஷ், என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது? அது யாரு? என்று கேட்டாள் நிர்மலா. ஃப்ரெண்டு அத்த. சின்ன வேலையா வந்தேன். அப்படியே உங்கள பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். எங்க வீட்ல வேற யாருமே இல்ல. எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு வெளியூருக்கு போயிட்டாங்க என்றதும் அபிலாஷின் சிந்தனை மாறியது. அத்த, அவசரமா ரூ. 5,000 பணம் வேணும். ப்ரமோஷனுக்காக ஒரு கோர்ஸ் ஒண்ணு படிக்க போறேன். அதுக்கு அட்வான்ஸ்டு பே பண்ணணும். சேலரி கிடைச்ச அப்புறமா தந்துடுறேன் என்றான். நான் உன்கிட்ட பணத்த திரும்ப கேட்டனா? தாங்க அத்தன தந்துட்டு போறேன். என்னமோ புதுசா கேக்குற மாதிரி. இரு வரேன் என்று உள்ளே சென்றாள். நிதிஷ், அங்க இருக்கிற அந்த கைத்தை எடு என்று கூறி மெதுவாக சமையலறைக்கு சென்று கத்தியை எடுத்து வந்தான். நிர்மலா உள்ளே பீரோவை திறக்கும் சத்தம் கேட்டதும் மெதுவாக அறைக்கு சென்று பார்த்தான். பணத்தை நிர்மலா எடுத்துக்கொண்டிருக்கும் போதே பின்னால் மெதுவாக சென்று கத்தியால் கழுத்தில் குத்தினான். உடனே நிதிஷ் கயிற்றால் கழுத்தை இறுக்க பலமுறை கத்தியால் குத்தினான். நிர்மலா முனகல் சத்தம் கேட்டு ஓடி வந்த நாய் அபிலாஷின் கையை பாய்ந்து கவ்வியது. உடனே அந்த நாயையும் கொடூரமாக குத்தி கொலை செய்தான். நிர்மலா இறந்து போன பிறகு அந்த பேக்ல கத்தியையும் கயிறையும் போடு என்று நிதிஷிடம் கூறிவிட்டு உள்ளே இருந்த பணம், நகை எல்லாவற்றையும் எடுத்து சென்றார்கள். நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் நிர்மலா அறைக்கு முன்னால் தொங்கவிடப்பட்டிருந்த கூண்டிலிருந்து அந்த கிளி பார்த்து கொண்டே இருந்தது. செல்லும் வழியில் கத்தியையும் கயிற்றையும் குளம் ஒன்றில் வீசிவிட்டு சென்றார்கள். இறுதி அத்தியாயம் 16. 25 பிப்ரவரி காலை 9:30. நிதிஷும் கைது செய்யப்பட்டான். அபிலாஷையும் நிதிஷையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினார் இன்ஸ்பெக்டர். நடந்தவற்றையும் கிடைத்த தகவல்கள் மற்றும் எவிடன்ஸ் அனைத்தையும் நீதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. இருந்தாலும் ஒரு கிளி கொலையாளிய கண்டுபிடிக்கிற அளவுக்கு எப்படி பேச முடியும்? எப்படி காட்டி கொடுக்க முடியும்? கிளிய வளர்த்தவங்க அதுக்கான ஆதாரத்த சொல்ல முடியுமா? என்று கேட்டார் நீதிபதி. உடனே ஹரிணி எழுந்து வந்து எவ்வாறு கிளி வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது என்பதை விளக்கமாக கூறி, அது சின்ன குஞ்சா இருந்ததிலிருந்து அம்மா தான் அதுக்கு சாப்பாடு குடுப்பாங்க. பேச கத்தும் குடுத்தாங்க. வீட்டுக்கு வர்றவங்க பேரெல்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. மொத்தத்துல எங்கள மாதிரி தான் அந்த கிளியையும் ஒரு பிள்ளையா வளர்த்தாங்க என்று கண்ணீர் சிந்தினாள். சரிம்மா, நீங்க போங்க என்றதும் ஹரிணி அமர்ந்தாள். நீதிபதி பேச ஆரம்பித்தார். அந்த வாயில்லா ஜீவன்கள் நாய் கிளிக்கு இருந்த நன்றியுணர்வு கூட இந்த பசங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கல. சின்ன வயசுல இருந்தே பார்த்தவங்க, வளர்ந்தவங்க, படிக்க வச்சவங்க, அவசரத்துக்கு உதவி பண்ணுனவங்க. அப்போ நீங்க எந்த அளவுக்கு அவங்களோட நன்றி உணர்வோட இருந்திருக்கணும். அற்ப கொஞ்ச நேர போதைக்காகவும் பணத்தாசைக்காகவும் ஒருத்தரை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்களே. உன்னைய நம்பிதானே உன் கூட வந்த இந்த பையனையும் உள்ள வர சொன்னாங்க. சரி, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இது அப்பாவோட தங்கச்சி. அப்பாவ நினைச்சு பாத்தியா? இல்ல உன் எண்ணத்துல இருந்தது எல்லாமே பணமும் போதையும் மட்டும்தானே? அன்பு, பாசம் எல்லாம் உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்ல. ஒருவேளை இருந்தாலும் அது உண்மையானது கிடையாது. கானல் நீர் மாதிரி. நேரடியா வந்து கொலை பண்றவங்கள விட உங்கள மாதிரி ஆட்கள் ரொம்பவே ஆபத்தானவங்க. அந்த ஐந்தறிவு ஜீவன்களுக்கு உள்ள நன்றியுணர்வு இந்த மனித சமுதாயத்துல இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இல்லாம தான் போயிடுச்சு. ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஆண் பிள்ளையோ, பெண் பிள்ளையோ என்ன பண்றாங்கன்னு பெத்தவங்க நீங்க தான் பாத்துக்கணும், கண்டிக்கணும். தோளுக்கு தோளுக்கு மேல வளர்ந்தா நண்பன், தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய அடிக்க கூடாதுன்னு வாய் வார்த்தையா சொல்லலாமே தவிர, இந்த காலகட்டத்துக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆகவே பிள்ளைகளுக்கு ரொம்பவே செல்லம் குடுக்காதீங்க. கஷ்ட நஷ்டத்த சொல்லிக் குடுங்க. முக்கியமா அந்த கஷ்டத்த அனுபவிக்க விடுங்க. அப்பதான் கஷ்டம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துல சொகுசு வாழ்க்கைய காட்டிக் குடுத்தா, பின் விளைவுகள் இந்த மாதிரி வந்து கூட முடியலாம். பணம் சம்பாதிக்க நல்ல வழிகாட்டி குடுங்க. ரூ. 1 சம்பாதிக்க எவ்ளோ வலிகள், எவ்ளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு கத்துக் குடுங்க. இது நல்லது, இது கெட்டதுன்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லி பிள்ளைகள வளர்த்தெடுங்க. சோ, என்னதான் மனசு சங்கடப்பட்டாலுமே, மன வருத்தமா இருந்தாலுமே, வாழ வேண்டிய பசங்கன்னாலுமே சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அந்த சட்டத்தையும் நீதியையும் காப்பாத்தக்கூடிய இடத்துல அந்த பொறுப்ப சுமந்தவனா என் கடமைய நான் செஞ்சுதான் ஆகணும்.
ஆகவே இருவருக்கும் அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என்று கனத்த மனத்தோடு தீர்ப்பு வழங்கினார் நீதிபதி. அத்தோடு அவர்களின் போதைப்பொருள் வியாபாரத்தில் தொடர்புபட்ட அனைவரையும் கைது செய்ய உத்தரவிட்டார். 15 ஏப்ரல் காலை 8:20 ஹரிணி வீடெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு, காலை உணவெல்லாம் தயார் செய்துவிட்டு, கிளிக்கு சாப்பாடு வைப்பதற்கு வந்தாள். அந்த கிளியை பார்த்ததுமே கண் கலங்கி போய் நின்றாள். கூண்டுக்குள் இருந்த கிளி நிர்மலாவின் அறையை பார்த்தவாறு இறந்து போய் கிடந்தது. எல்லோரும் வந்து பார்த்தார்கள். என்ன பண்றது? நிர்மலா சாப்பாடு வச்சாதான் இது சாப்பிடும். சாப்பிடாம இருந்து மன வருத்தத்தோட செத்து போயிடுச்சு என்றார் கண் கலங்கியவாறு சுந்தர். அன்று அந்த கிளியை நிர்மலாவை அடக்கம் செய்த இடத்தின் அருகிலேயே கிளியையும் புதைத்தார்கள். வளர்த்தவளுக்காக சாட்சி சொன்ன கிளி தன் நோக்கம் முடிந்ததும் உயிரை விட்டுவிட்டது. இதோட இந்த கதை முடியுது. இது போல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதை போமாவுக்கு சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.